வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையாளர்களே, மெய் அன்பர்களே, நாம் இன்று சிந்திக்கவிருப்பது தசாவதாரம் எனும் தலைப்பு. இந்த தசாவதாரம் என்பதை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நம்முடைய புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல இந்த கதையை நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். அதன் பிறகு தசாவதாரம் என்ற படத்தை கூட பார்த்திருப்போம். இதெல்லாம் வெறும் கதைகள் தானோ, கற்பனைகள் தானோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நம்முடைய முன்னோர்கள், அவர் பேராசிரியர் சொன்ன மாதிரி உயிரின பரிணாமத்தையும், இன்னும் பிரபஞ்சத்துடைய பரிணாம கூறுகளும், அறிவுடைய பரிணாம கூறுகள், கலாச்சார பரிணாம கூறுகள், இப்படி எல்லாவற்றையும் சேர்ந்து ஒரு பேக்கேஜாக இந்த தசாவதாரம் அப்படிங்கிறத முன்னோர்கள் ஒரு கதையாக கொடுத்துட்டு போனாங்க. இதுல இந்த தசாவதாரம் அப்படிங்கிறது வைணவர்கள், நம்முடைய இந்து சமயத்துல வைணவத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. அதுல வரக்கூடியதான் இந்த தசாவதாரம். இந்த வைணவத்தை பத்தி மகரிஷி சொல்லும் பொழுது, அவர்கள் நாமம் போடுவதை பத்தி சொல்லும் பொழுது, துரிய தவம் அவர்கள் செய்தார்கள். சைவர்கள் பெரும்பாலும் ஆகினை தவம், அதை நம்ம நெற்றியில புட்டு வைக்கிறது. ஆனா அந்த துரிய தவம் என்பது அவருடைய நாமத்துல நடுவுல சிவப்பு கோடு இருக்கும், மேல் நோக்கி போகும். அந்த குண்டலினி சக்தியை மேல் நோக்கி துரியத்துக்கு கொண்டு போறது. எப்படி ஸ்கூல் முடிச்சுட்டா காலேஜ் போற மாதிரி ஆக்னை முடிச்சு அடுத்து துரியத்துக்கு போகணும் அப்படி. அவர்களுக்கு அந்த தவத்தினால நிறைய சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, உள்ளுணர்வு எல்லாம் கிடைத்ததுனால மகரிஷி சொல்வது போல, அதுவானால் அதுவே சொல்லும். எது அப்படின்னா, இறைவன் தான் மனுஷனா வந்திருக்கிறான். அந்த மனிதன் இறைவனை உணர்ந்துட்டா தன்னுடைய ரகசியத்தை பூரா சொல்லிடுவார் அவரே. அதான் அதுவானால் அதுவே சொல்லும். அவ்வாறு அக்னி தவம் செய்தாலே எல்லா ரகசியமும் விளக்கமாகணும் மகரிஷி சொல்லுவாங்க. அருவ நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். எதுல? ஆக்னி தவத்திலேயே. இன்னும் துரிய தவம் எல்லாம் செய்யும் பொழுது இன்னும் எல்லாமே அவர்களுக்கு கிடைச்சது. அது மக்களுக்கு பயனாக வேணும்னு சொல்லி அந்த பரிணாம உண்மையை அந்த கதைகள் மூலமாக சொன்னாங்க. அந்த கதைகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல நாம இப்பொழுது விரிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். முதல்ல தசாவதாரம்னா என்ன? தசம் அப்படின்னா 10 நமக்கு தெரியும். சமஸ்கிருத வார்த்தைகள், ஹிந்திலையும் அப்படின்னா 10 நமக்கு தெரியும். அவதாரம் அப்படிங்கிறது, அவதாரம் என்றாலே பிறப்பு தான். இது தெய்வீக பிறப்பு. ஏன்னா இறைவனே பிறந்து வர்றாரு அப்படிங்கிறது. ஆனா அப்படி பார்த்தா இப்ப இருக்கிற 800 கோடி மக்களும் இறைவனுடைய அவதாரம் தான். தச அவதாரம் 10 பிறப்பு. 10வது நாள் அப்படிங்கிறத தசமிங்கிறோம். விஜயதசமிங்கிறது 10வது நாள், அஷ்டமி 8வது நாள், நவமி 9வது நாள், இப்படி எல்லாம் சொல்றோம். இந்த 10 அவதாரங்கள்ல முதல் அவதாரமாக மீன் அவதாரம், இந்த விஷ்ணு, இந்த பெருமாள் என்ன பண்றாரு, இவர் மீனாக அவதரித்து உலக மக்களை காக்கிறார். அந்த கதைகள்ல நிறைய கற்பனைகள் இருக்கும். அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய தத்துவத்தை மட்டும் இப்ப நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். விஷ்ணுவை பத்தி ஒரு சிறிய அறிமுகம் கொடுத்துக்கலாம். ஏன்னா மகரிஷி அவர்கள் இந்த இந்து சமயத்துல இருக்கக்கூடிய கதைகள், இந்த கடவுள்கள் எல்லாம் எப்படி கற்பிச்சாங்க அப்படிங்கிற பத்தி மகரிஷி சொல்லுவாங்க. சிவபெருமான் அப்படிங்கிறது சுத்தவெளி சிவமாக சும்மா இருக்கிறது. அதான் சதா சிவம். அத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அதை ஒரு ஆண் பாலாக ஆக்கி சிவபெருமான் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த சுத்தவெளியிலிருந்து தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால விண் துகள் உருவாகுது. அதைத்தான் சக்தி என்றும் பார்வதி தேவி என்றும் உருவாக்கினார்கள். இந்த சிவனும் சக்தி சேர்ந்து, அதாவது சுத்தவெளியும் விண் துகளும் சேர்ந்து பஞ்சபூதங்கள் உருவாகுது. அதுதான் விநாயகர் 5 கை. அவரே தான் ஓரறிவுல இருந்து 6 அறிவு தாவரங்க மனிதன் வரைக்கும் உயிர்களில மனமாகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்ந்து 6வதாக ஒரு முகத்தை கொடுத்து 6 முகம் அப்படின்னு 2வதாக ஒரு மகன். இதுதான் அந்த ஆர்டர். இதுல பெருமாள் என்கிற விஷ்ணு நம்முடைய முன்னோர்கள் எங்க புகுத்துனாங்க அப்படின்னா, சிவன் சக்திக்கு அடுத்ததாக பெருமாளை புகுத்தாங்க. அவர் கையில இருக்கிற சங்கு சக்கரம் ரெண்டுமே, இந்த சக்கரம் அப்படிங்கிறது அணுவுடைய சுழற்சியை குறிக்கும். அவருடைய சங்கு என்பது பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஒளி தத்துவத்தை குறிக்கக்கூடியது. இதுதான் பெருமாளுடைய வடிவத்தையும் அவருடைய விளக்கத்தையும் சொன்னா நிறைய நேரம் ஆகும். நம்ம நேரம் கருதி முதல் அவதாரத்துக்கு போய்விடலாம். முதல்ல இந்த மச்ச அவதாரம், அதாவது பெருமாள் விஷ்ணு முதல்ல மீனாக வடிவெடுக்கிறார் அப்படிங்கிறது.
ஏன் இறைவன் மீனாக வடிவெடுக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் ஒரு உயிரினம் அப்படின்னா அது மீன் தான். எப்படி அப்படின்னா, முதல்ல இந்த உலகத்துல எவ்வளவு பெர்சன்டேஜ் தண்ணி இருந்தது அப்படின்னா, மேல் புறத்துல 100% தண்ணி. இன்னைக்கு நம்ம கடல் 72% பார்க்கிறோம். நிலம் 28%. ஆனா, இந்த விகிதாச்சாரம் வந்ததுக்கு முன்னாடி மேல் புறத்துல ஆக்சுவலா இந்த பூமிங்கிறது நில உலகம் தான். முழுக்க முழுக்க மண்ணால் ஆனதுதான். அந்த மேல் புறத்துல இப்ப எப்படி காற்று நம்முடைய தரையில இருந்து 10 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் காற்று மண்டலம் சூழ்ந்திருக்கோ, அதே போல பூமிக்கு அடியில் அந்த தரையில இருந்து மேல்புறமாக நீர் சூழ்ந்திருக்கிறது. அதுதான் கடல். கடலுக்கு அடியிலேயும் கடினமான நிலப்பரப்பு தான் இருக்கு. அப்போ மேல் பரப்புல 100% கடல் தான் இருந்திருக்கு. அப்போ தண்ணியில என்ன உயிர்கள் உருவாகும் அப்படின்னா மீன் தான். அதனால மீனை முதல் அவதாரமாக அவர்கள் சொன்னாங்க. பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தானாகவே ஓரறிவு தாவரங்கள் உற்பத்தி ஆகிவிடும். இப்ப நம்ம சொன்னோம், அந்த தண்ணியில தான் உயிர்கள் உருவானது. அதுல ஓல்டஸ்ட் உயிரினம் அப்படின்னு இந்த மீனை சொன்னோம். ஆனா உண்மையாவே அது ஓல்டஸ்ட் கிடையாது. அது ஓல்டர் உயிரினம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல வேற எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். மக்களுடைய பார்வைக்கு நம்ம கடல் தான் இருந்திருக்கு, மீன் தான் வந்துச்சு அப்படின்னு அவங்களுடைய பார்வையில அது ஓல்டஸ்ட் நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆனா இந்த மீன் அப்படிங்கிறது இது ஒரு 5 அறிவு உயிரினம். நமக்கு தெரியும். அதுக்கு தோல் இருக்கு, கண்ணு, காது, மூக்கு எல்லாமே இருக்கு. 5 புலன்கள் இருக்கு. அப்போ நமக்கு 6 அறிவுன்னா நம்ம 5ல இருந்து வந்திருக்கிறோம். அப்ப அப்படியே பின்னோக்கி போனா ஓரறிவு தாவரத்துல இருந்து தான் நம்ம வந்திருப்போம். நிலத்துல நாம பார்க்கக்கூடிய ஓரறிவுல இருந்து 6 அறிவு உயிரினங்கள் வரைக்கும் அதே போல கடல்லையும் உண்டு. அப்போ மீன் அப்படிங்கிறது ஒரு 5 அறிவு தாவரம், ஒரு உயிரினம் அப்படின்னா அதற்கு முன்பாக 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு எல்லாமே உண்டு. கடலுக்கு அடியிலையும் தாவரங்கள், செடி கொடிகள் உண்டு. இதெல்லாம் நம்ம டிஸ்கவரி சேனல் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். பஞ்சபூதங்கள் இருக்கிற இடத்துல உயிர்கள் தானாகவே உற்பத்தி ஆகும். அத மகரிஷி கூட ஒரு கவியில சொல்லுவாங்க. வித்து இன்றி புல் பூண்டுகள் சுத்த சுயமாய் தோன்றும் வகை இருந்தால் வித்து முந்தியோ மரம் முந்தியோ என்ற விளக்கம் பெற்ற வித்தகனாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிலத்துல நாம தாவரங்கள் விதையில்லாம முளைக்கிறத பாக்குறோம். கடல்லையும் அப்படிதான். கடல்ல அடியில நிலம், மேல தண்ணி, மேல அதுக்கு மேல சூரிய வெளிச்சம், காற்று நீருக்குள்ள ஊடுருவி இருக்கு. அப்போல விண்துகள் எல்லாமாக இருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள் இருக்கிற இடத்துல கடலுக்கு அடியில ஓரறிவு தாவரங்கள் உற்பத்தி ஆகுது. அடுத்து அதுலயே 2 அறிவு புழுக்கள் உற்பத்தி ஆகும். நம்ம தரையில என்னென்ன இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் பாக்குறோமோ இது எல்லாமே கடலுக்குள்ள உண்டு. அப்போ தரையில 2 அறிவு புழுக்கள், மண்புழு போன்றவற்றை நம்ம உதாரணமா சொல்லும் பொழுது, கடல்ல சிப்பி, இந்த சிப்பி அப்படிங்கிறது 2 அறிவு ஒரு உயிரினம். நம்ம முத்து எடுப்பது எதுல எடுக்கிறோம்? இந்த சிப்பியில இருந்துதான். அந்த சிப்பி என்பது அதோடைய வாயை திறந்துதான் உள்ள இருந்து எடுப்பாங்க. அதுக்கு தோலும் வாயும் உண்டு. இது 2 அறிவு கடலுக்குள்ள. இதே போல 3 அறிவு ஏதாவது இருக்கும். 4 அறிவு அப்படிங்கிறது கடல்லேயே கடல் பாம்பு, கடல் பல்லி போன்ற நண்டு போன்றவைகள் எல்லாம் உண்டு. இது போக 5வது அறிவு தான் இந்த மீன்கள். அப்போ இந்த விளக்கத்தின்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலேயே முதல்ல தோன்றிய உயிரினம் இந்த பெருமாள் விஷ்ணு இறைவன் எடுத்த முதல் அவதாரம் அப்படின்னு பார்த்தா கடலுக்கு அடியிலே மணல்ல மண்ணுல தோன்றிய ஓரறிவு தாவரங்கள் தான். இது மக்களுக்கு சொன்னா அவங்களுக்கு அதை காமிக்க முடியாது, புரிய வைக்க முடியாதுங்கிறதுனால ஒரு எளிமையாக மீனை கொண்டு இறைவன் முதல்ல மீனாக வடிவெடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் நம்ம இந்த படத்துல பார்க்கிறோம். இது முதல் அவதாரம். அடுத்து 2வது அவதாரம் நம்முடைய கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்றோம். கூர்மம் என்பது ஆமை. இந்த ஆமை அப்படிங்கிறது என்ன சிறப்பு? இது தரையிலையும் வாழும், தண்ணியிலையும் வாழும். இதுதான் அதோடைய சிறப்பு. அந்த வகையில தண்ணியில உயிரினங்கள் தோன்றி ஓரறிவுல இருந்து 5 அறிவு மீன்கள் வரைக்கும் வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் மேல் பகுதியில நிலம் உருவாகுது. இப்பதான் பிரபஞ்ச பரிணாமத்துடைய ஒரு கூறு. அதை நம்ம பார்க்க போறோம். மகரிஷியுடைய விளக்கத்தோட பேக்ரவுண்ட்ல பார்க்கிறோம். இப்ப இந்த இதுல ஒரு ஆமையை பார்க்கிறோம். இந்த ஆமையை பார்க்கும் பொழுதே இது தண்ணியில இருந்து தான் தரைக்கு வந்துச்சு அப்படிங்கிறது இந்த படம் சொல்லுது. ஆனா தரையில இருந்து கூட தண்ணிக்கு போயிருக்கலாமே அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது.
இது அதுக்கு நான் அடுத்த ஆதாரமாக வேற சில படங்களையும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நிலம் எப்படி உருவாச்சு? அதாவது ஒரு காலத்துல 100% கடல் பகுதியாக தண்ணீராக இருந்த இந்த உலகத்துல, மேல் பகுதியில இன்னைக்கு இருக்கக்கூடிய 28% நிலம் எப்படி வந்துச்சு? அப்படின்னா, இந்த கடலுக்கு அடியில நிறைய எரிமலைகள் உண்டு. நமக்கு தெரியும் மகரிஷி நமக்கு பஞ்சபூத நவகிரக தவத்திலேயே சொல்லுவாங்க இல்லையா? பூமியுடைய மையத்துல நெருப்பு இருக்கு பெரிய அளவுல. அப்போ இந்த நெருப்பு என்ன பண்ணுது? வெளியில பொங்கி பொங்கி உள்ள மேல இருக்கக்கூடிய அந்த மண், அதுக்கு மேல தண்ணி இருக்கு. அப்ப நடுவுல நெருப்பு, அதுக்கு மேல நிலம், அதுக்கு மேல தான் கடல் 100% தண்ணி. அப்ப அந்த நெருப்பு பொங்கி 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 வந்து என்ன ஆகுது? இந்த மண்ணை சேர்த்து கொண்டு இழுத்துக்கொண்டு எரிமலைகளாக வெடித்து மேல வருது. கடலுக்கு மேல வந்து கொட்டுது. இப்படித்தான் எரிமலைகள் பொங்கி 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 அவைகள் கரைந்து தான் நிலப்பகுதிகள் உருவாகுது. இத பத்தி மகரிஷி சொல்லும் பொழுது, மலைகள் எப்படி உருவாகின? அப்படின்னு மகரிஷி கிட்ட கேட்கிறாங்க, சுவாமிஜி கிட்ட. அப்ப மகரிஷி சொல்றாங்க, மலைகள் என்பது அதாவது மவுண்டைன்ஸ் மலைகள் என்பது நாம் நினைப்பது போல அதனுடைய முனையில் தோன்றியது அல்ல. ஒரு மலையை பார்க்கும்போது அது மேல இருந்து ஏதோ அப்படியே உருவாகி இருக்கும். அப்படி இல்லாமல் கடலுக்கடியில இருந்த எரிமலைகள் தான் அவைகள் பொங்கி மேலெழுந்து அவைகள் கரைந்து தான் நிலப்பகுதி சர்ஃபேஸ் இந்த சமவெளி பகுதி உருவாகுது. கரையாமல் மிச்சம் இருக்கக்கூடிய நிலப்பகுதி தான் இந்த நாம் பார்க்கக்கூடிய மலைகள். இதற்கு இந்த உலகம் பூரா இன்னைக்கு எல்லா நாடுகள்லயும் நிலப்பகுதி 28% இருக்குன்னா, எல்லா நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா மலைகள் இருக்கும். அது எங்கெல்லாம் நம்ம மலையை பார்க்கிறோமோ, அந்த மலைப்பகுதி கரைந்துதான் சுற்றி இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகள் உருவாக்கின அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். இதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிவிட்டு, இந்த தண்ணியில இருந்து தான் உயிர்கள் தரைக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தையும் பார்த்துட்டு நம்ம அடுத்த அவதாரத்துக்கு போறோம். இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டை நம்ம எடுத்துக்கலாம். நம்முடைய சவுத் இந்தியா, நம்முடைய தமிழ்நாடு, கேரளா அப்படிங்கிற 2 அந்த மேப்பை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த 2 மாநிலங்களுக்கு நடுவுல இருப்பது எது? எல்லைன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு நீளமா வரிசையாக இருக்கும். இதுதான் ஒரு காலத்துல பூமிக்கு அடியில, தண்ணிக்கு அடியில எரிமலையாக இருந்து ஒரு கோடு போல பொங்கி வெடித்து, அந்த நிலப்பகுதி அந்த எரிமலை குழம்புகள், மண்கள் எல்லாம் மேல கொண்டு வந்து, அவைகள் இருபுறம் சரிந்து உருவான நிலப்பகுதி தான் இந்த 2 மாநிலங்கள். இது வலது பக்கம் சரிந்தா அது தமிழ்நாடு நிலப்பகுதி, இடது பக்கம் சரிந்தா அது கேரளா. இதற்கு இன்னொரு உதாரணம் நீங்க எடுத்துக்கணும்னா, எல்லா ஊரும் ஒவ்வொரு ஊரும் பார்த்தீங்கன்னா, கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்க கணிக்கலாம் இத. இப்ப சென்னை, பாண்டிச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம் போன்ற கடலோர ஊர்கள் எல்லாமே கடல் மட்டத்துல இருந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் கூட இருக்கும். அதே இது உள்ள இருக்கக்கூடிய ஊர்கள், இப்ப திருச்சி, சேலம்னா கடல் மட்டத்தை விட இன்னும் அதிகமா இருக்கும். அதை விட கோவை, திருப்பூர், பொள்ளாச்சி எல்லாம் அதிகமா இருக்கும். அதை விட வால்பாறை இதெல்லாம் அதிகமா இருக்கும். இப்படித்தான் மேல்புறத்துல இருந்து மலைகள் சரிந்து இந்த கடலை நோக்கி கரைந்து அப்படியே படிப்படியாக நிலமட்டம் சரிந்துதான் இந்த நிலப்பகுதிகள் உருவானது. இதை இன்னொரு விதமாகவும் பிராக்டிக்கலா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ நம்ம இப்போ ஆலியாருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. பொள்ளாச்சி, திருப்பூர், கோவை எல்லாம் இப்ப திருச்சியில இருந்து கிளம்புறோம் அல்லது மதுரையில இருந்து கிளம்புறோம்னா, மதுரையில இருந்து நம்ம கிளம்பும் பொழுது அந்த நிலப்பகுதியெல்லாம் சமமாகவே இருக்கும். ஆனா அந்த கோவை, திருப்பூர் போன்ற அந்த கொங்கு நாட்டுல கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தோம்னா, உடனே இந்த பஸ்ல நம்ம போகும்பொழுது நல்லா இதெல்லாம் பார்க்கலாம். இந்த நிலப்பகுதி அப்படியே ஏறும், அப்படியே இறங்கும். அப்படியே ஒரு ஏற்ற இறக்கமாகவே அந்த நிலப்பகுதி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொள்ளாச்சி போகும்போது இன்னும் அதிகமா இருக்கும். ஆழியாறு போன்ற வால்பாறையில ஏறும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ அருகிலே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் கரைந்துதான் நிலப்பகுதிகள் உண்டாகின அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்தே புரிந்து கொள்ளலாம். இதே இது கடலோர நகரங்களுக்கு வரும்பொழுது முழுக்க முழுக்க சமமாகவும், இன்னும் சரிவாக கடலை நோக்கியும் அந்த நிலப்பகுதி இருக்கும். சோ இதுதான் இந்த எரிமலைகள் வெடித்துதான் நிலப்பகுதிகள் உருவானது. அந்த கரையாத மிச்சம் இருக்கக்கூடிய மலைகள் தான். இன்னைக்கு வால்பாறை மலை பார்த்தோம்னா 6000 அடி உயரம் சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல இது உருவாகும் பொழுது பல கோடி ஆண்டுகள் முன்பு உருவாகும் பொழுது, நிலம் உருவாகும் பொழுது ஒரு 6 லட்சம் அடி அல்லது 6 கோடி அடி உயரமாக இருந்தது. அவைகள் கரைந்து 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 கரையாத மிச்சம் தான் நாம பார்க்கக்கூடியது. சரி, இவ்வாறு 100% கடல் இருக்கு. இப்ப நிலம் வந்துருச்சு. இப்ப தண்ணியில இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் என்ன பண்ணுது? இந்த தரையில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க விளையுது. அப்படி விளைந்து ஒவ்வொரு ஜீவனா முயற்சி எடுக்குது. அப்படி முயற்சி எடுத்து வந்து இந்த 2 இடங்கள்லயும் வாழ பழகி கொண்ட உயிரினங்கள்ல ஒரு உயிரினம் தான் நாம பார்க்கக்கூடிய அந்த ஆமை அப்படிங்கிறது. இதே போல நண்டு, இது போன்ற பல உயிரினங்களை நம்ம சொல்ல முடியும்.
தண்ணியில இருந்தா தரைக்கு வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் தான் இப்ப நீங்க பாக்குற போட்டோ. இப்ப ஒரு மீனை நீங்க பார்க்கிறீங்க. ஒரு மீன் கூட்டம். இதா இதோடைய பெயர் மட் ஸ்கிப்பர் அப்படின்னு பேரு. மட் அப்படின்னா சகதி, சேறு நமக்கு தெரியும். அத ஸ்கிப் பண்ணி வாழக்கூடியது. இந்த மட் ஸ்கிப்பர் இது ஒரு மீன் வகை. ஆனா பாருங்க, இது தண்ணியில இருந்து தரைக்கு வருது. இது தரையில நடக்கும், மரத்துல ஏறும், பூச்சிகள் எல்லாம் சாப்பிடும், மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிரும். அப்போ மீன்கள் தான் முயற்சி எடுத்து எடுத்து டெவலப் ஆகி, அந்த பரிணாமத்துல ஒரு உச்சகட்டமாகத்தான் இந்த ஆமை அப்படிங்கிற பெருமாளுடைய 2வது அவதாரம். இப்ப இந்த இடத்துலயும் நாம புரிந்து கொள்ள வேண்டியது, எப்படி மீனுக்கு முன்பாக ஓல்டஸ்ட் இருக்கோ, இந்த ஆமை தரையிலையும் தண்ணியிலையும் வாழக்கூடிய உயிரினங்கள்ல ஒரு மிகவும் ஓல்டஸ்ட் நாம நினைச்சோம். ஆனா அதை விட ஓல்டஸ்ட் அப்படின்னா இது போன்ற மட் ஸ்கிப்பர் போன்ற உயிரினங்கள் தான். இத நீங்க யூடியூப்ல போடுங்க மட் ஸ்கிப்பர் அப்படின்னு இதோடைய வீடியோ வரும். ஒரு மீன் எப்படி தரைக்கு வந்து எப்படி உயிர் வாழுது அப்படிங்கறத நம்ம தெரிந்து ஆச்சரியமா. இதெல்லாம் ஒரு கதையாக நினைக்க கூடாது. இந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடி இறைவனுடைய உள்ளுணர்வு, இறைவனுடைய இயக்கம் இருக்கு. அதாவது இறைவன் தான் மனிதனாக வருவதற்கு உண்டான பல ஸ்டெப்புகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறார். மலையில உருவாகக்கூடிய அந்த நதி ஒவ்வொரு பாறைகள், காடுகள் எல்லாம் கடந்து எப்பதான் கடலுக்கு போய் ரீச் ஆகும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுபோல இறைவன் பஞ்சபூதங்களாக ஆகிட்டாரு சுத்தவெளி. அவரு உயிரினங்களாக வர்றாரு. அடுத்து நிலத்துக்கு வர்றாரு. இப்படியே பலவிதமான வடிவங்களை எடுத்து கடைசியாக நாமாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இதைத்தான் மகரிஷி சொல்லுவாங்க, இயற்கை என்ற நந்தவனத்திலே இறுதியாய் பூத்த மலர்தான் மனிதன் அப்படிங்கிறது. அந்த இறுதியாய் பூப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட இவ்வளவு முயற்சிகள் தான் இந்த உயிரினங்கள் எல்லாமே. இப்ப அடுத்து நம்ம 3வதாக ஒரு அவதாரம் பார்க்கிறோம். இதுதான் வராக அவதாரம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். பொதுவா நம்ம பன்றியெல்லாம் நம்ம விரும்புவதில்லை. கீழான உயிரினம் அப்படின்னு நினைப்போம். அது உண்மையும் கூட. நம்ம மகரிஷியுமே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, நாம தவம் செய்யும் பொழுது 3 கண்டிஷன் அதாவது அவாய்ட் பண்றதுக்கு. 1 நாய் பக்கத்துல இருக்கக்கூடாது. அப்புறம் பன்றி, அதுக்கப்புறம் டெட் பாடி, இறந்த உயிரினங்கள். இந்த உயிரினங்கள் அருகில் இந்த 3 விஷயங்கள் அருகில் இருந்தா என்ன ஆகும்? நாம செய்யக்கூடிய தவம், நம்ம செய்யக்கூடிய ஜீவகாந்த பெருக்க பயிற்சி இது எல்லாமே ஓட்டப்பானையில தண்ணியை நிரப்புற மாதிரி. ஒரு பக்கம் தண்ணியை நிரப்பிக்கிட்டே இருப்போம், அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாய் மற்றும் பன்றி இந்த உயிர்கள்ல மட்டும்தான் இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம் இவைகள் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களுக்கும் கிளாக் வைஸ்ல தான் இருக்கும். ஓரறிவு தாவரத்துல இருந்து எல்லாவற்றிற்கும். ஈவன் கொரோனா வைரஸுக்கு கூட எல்லா உயிரினங்களுக்கும் கூட கிளாக் வைஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கிறது இந்த 2க்கு மட்டும்தான். அதனால நம்முடைய ஆற்றலை இழுத்து விடும் அப்படின்னு. அதனாலதான் மகரிஷி அவர்கள் உலக சமாதான திட்டம் அந்த நூல்ல நாய்கள் நம்ம கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாய்களை இல்லாம செய்யணும்னு எழுதியிருப்பாரு. அடுத்து டெட் பாடியில பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மனிதன் உயிரோட இருக்கும் பொழுது அவனுக்கு கிளாக் வைஸ்ல போடுது. இறந்த உடனே அவனுடைய உடல் அழுக ஆரம்பிச்சிருது. அப்ப எப்படி அழுகும்? எல்லாமே ரிவர்ஸ்ல போனா தானே அழுகும். அப்ப அவனுடைய உடம்புல இருந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ்ல இயங்க ஆரம்பிக்கிறதுனால அழுக ஆரம்பிக்கிறது. அப்போ ரிவர்ஸ்ல போகும்போது நம்முடைய எனர்ஜி அது எடுத்துக்கும் அப்படிங்கிறத மகிழ்ச்சி தான். இப்போ இந்த படத்துல உள்ளதுபடி இந்த பன்றிய 3வது உயிரினமாக நம்முடைய முன்னோர்கள் பெருமாளுடைய அவதாரமா செலக்ட் பண்ணாங்க. ஏன் பன்றியை செலக்ட் பண்ணாங்க? இந்த மீன் தண்ணியில மட்டும்தான் வாழும். இந்த ஆமை தண்ணியிலையும் வாழும், தரையிலையும் வாழும். இந்த பன்றி நிலத்துல மட்டும்தான் வாழும். நிலத்துல மட்டுமே வாழக்கூடிய உயிர்கள்ல நிறைய இருக்கே. ஏன் இப்படி ஒரு கீழான பன்றியை போய் நம்முடைய முன்னோர்கள் வைணவர்கள் இப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அங்கதான் இந்த வைணவர்களுடைய அறிவு நுட்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நிலத்துல இருக்கக்கூடிய உயிரினங்களே ரொம்ப 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 ஒரு கீழான ரொம்ப ஒரு ஓல்டஸ்ட் உயிரினம் அப்படின்னா இதுதான். அதற்கு என்ன எக்ஸாம்பிள்னா இந்த படத்திலேயே நீங்க பாக்குற மாதிரி எல்லா ஆடு, மாடு, இப்ப நாய், பன்றி, நாய் மற்ற உயிர்கள் எல்லாமே பாருங்களேன். அது குனிஞ்சி உணவுக்காக தரையை பார்த்துட்டு இருக்கும். ஒரு ஆடு, மாடு, ஒரு மான் பார்க்கணும்னா குனிஞ்சி அது புல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும். அதெல்லாம் நிமிர்ந்து பார்க்கவும் முடியும். ஆனா இந்த பன்றி மட்டும் என்ன பண்ணும்? அதோடைய தலையை பாருங்க, அதோடைய முதுகுத்தண்டை விட இன்னும் கீழ் நோக்கி தான் இருக்கும். அதெல்லாம் நிமிர்ந்து பார்க்கவே முடியாது. காரணம் என்ன? அது இந்த புல் பூண்டுகளை சாப்பிடும். புல்லெல்லாம் கூட சாப்பிடும். ஆனா அது போக நிலத்தையும் தோண்டும்.
பன்றிக்கு நிலத்தை தோண்டக்கூடிய ஒரு இயல்பு இயற்கையாகவே உண்டு. அது ஏன் அப்படின்னா, அதுக்கு மகரிஷி அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. அந்த காலத்துல ஏற்கனவே சொன்ன மாரி 100% கடல் இருக்கு. எரிமலைகள் வெடித்து இப்ப இந்த நிலப்பரப்பெல்லாம் வந்துருச்சு. வந்த பிறகு அப்போ அப்போ இப்ப இன்னைக்கு இருக்கிற மாரி நெல்லு, உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் உடனே வந்திருக்காது பரிணாமத்துல. அப்போ முதல்ல புல் பூண்டு தான் முளைக்கும். அதனால தான் மகரிஷி அந்த கவியில எடுத்த உடனே இயற்கையில என்ன வரும்? "வித்து இன்றி புல் பூண்டுகள் சுத்த சுயமாய் தோன்றும் வகை எறிந்தால்." இந்த புல் பூண்டு வந்து அதுல பரிணாமம் அடைஞ்சு தான் கேரட், முள்ளங்கி எல்லாம் வரும். அதுலயே ஒரு டெவலப் ஆக்கி தான் மரங்கள் எல்லாம் வரும். அப்ப ஆரம்பத்துல புல் பூண்டுகள் தான் இருந்திருக்கும். அப்ப இந்த பன்றி ஒரு பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவாகிருச்சு. இறைவனுடைய அருளால, அறிவால. அப்ப அதனுடைய உணவு எங்க இருக்கு? பெரும்பாலும் அந்த பூண்டுகள, அதனுடைய வேர்கள தோண்டி சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுக்கு ஏற்படும். அன்று தோண்டி பழகி எத்தன லட்சம் வருஷங்கள் அதனுடைய ஜீன்ஸ்ல அப்படி பதிஞ்சிருந்தா, இன்னைக்கும் அது தோண்டிக்கிட்டு இருக்கும். அப்போ எப்படி ஒரு ஓல்டஸ்ட் உயிரினத்த வைணவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. சோ நான் அதோடைய உடம்புல ஆன்டிகிளாக்டிஸ்ல எல்லாமே இருக்குங்கிறதுக்காக அத அவாய்ட் பண்ணணுங்கிறது உண்மதான். ஆனா மக்களுக்கு உண்மைய சொல்லணுங்கிறதுக்காக இந்த பன்றிய அவர்கள் 3வது அவதாரமாக செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த 2வது அவதாரத்துல சொல்லும்பொழுது, நிலப்பகுதிகள் எப்படி உருவானதுன்னு சொன்னோம். மலைகள் கரைந்து தான் நிலப்பகுதி வந்ததுன்னு சொன்னோம். நீங்க மலைகளே இல்லாத நாடுகளும் உண்டு. இப்ப சவுதி அரேபியா, ஏமன், ஓமன் போன்ற நாடுகள் எல்லாம் மலைகளே பெரும்பாலும் இருக்காது. எல்லாமே பாலைவனம் தான். அப்ப அங்க எப்படி அந்த நிலப்பரப்பு உருவாச்சு? அப்படின்னா, அதுக்கு மகரிஷி அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. இந்த கடலுக்கு அடியில இருந்த சமமான நிலப்பரப்பு. கடலுக்கு அடியிலும் சமமான நிலப்பரப்பு இருக்கும் இல்லையா? அவைகள் இந்த நிலநடுக்கம், அதாவது இந்த பூகம்பம் ஏற்பட்டு அப்படியே மேல தூக்கிருமாம். அப்படியே மேல தூக்கும் பொழுது, அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு போயி, மிச்சம் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தான் நம்ம பார்க்கக்கூடிய பாலைவனங்கள். பாலைவனத்துல பார்க்கக்கூடிய மணலும், பீச்சில பார்க்கிற மணலும் ஒரே மாரி இருக்கும். நம்ம என்னைக்குமே யாருமே இத யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு கடற்கரையில பார்க்கக்கூடிய மணலும், பாலைவனத்துல இருக்கிற மணலும் ஒரே மாரி இருக்கே! அப்படின்னா, அதுக்கு காரணம் கடல் தான். கடல் தான் மேல தூக்கி தண்ணி வழிஞ்சிருச்சு. அந்த நிலப்பகுதி உயர்ந்து விட்டா, அதுதான் பாலைவனம். இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் ராஜஸ்தான் பாலைவனத்துல திமிங்கலத்துடைய எலும்புகள் எல்லாம் படிமங்கள கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கூகுள்ல பார்க்க முடியுது. மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மகரிஷி அவர்கள் அமெரிக்க பயணத்துல அமெரிக்கால தங்கி இருக்கிறாங்க. அப்போ அங்க எடுக்கப்பட்ட அந்த ஒரு சில புகைப்படங்கள பார்த்தீங்கன்னா, மகரிஷி பாலைவனங்கள்ல சில அன்பர்களோட சேர்ந்து இருக்கிற மாரி இருக்கும். அந்த வெளிநாட்டு பயண குறிப்புகள்ல மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க, இந்த அமெரிக்காவிலேயும், இந்த பாலைவன பகுதிகளையும் இந்த மாரி நீர்வாழ் உயிரினங்களுடைய படிமங்கள கண்டெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு. பாலைவனத்த பத்தி சொல்லும்பொழுது ஒரு உதாரணமாக அத மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அப்போ எப்படி வந்துச்சு? இது எல்லாமே ஒரு காலத்துல கடலாக இருந்து அப்படியே தூக்கிய நிலப்பகுதிக்குலாம். இப்ப அடுத்த அவதாரம். இதுதான் நரசிம்ம அவதாரம். இப்போ மீன் அவதாரம், அடுத்து ஆமை, அப்புறம் பன்றி, 4வதாக நரசிம்மர். இவர பத்தி பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனாலும் நம்ம சுருக்கமாக ஒரு குறைந்த நேரத்துல பார்த்து விடுவோம். இவரு தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அவதாரம். பேரு நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரத்துல அவருக்கு தல சிங்கத்துடைய தல. அவருடைய உடம்பு மனுஷன் உடம்பு அப்படின்னு. அதனால தான் அந்த பேர் பாருங்க. நரசிம்மர். நரம் அப்படின்னா மனிதன், மனிதம் அப்படின்னு அர்த்தம். சிம்மம்னா குரங்கு, சிங்கம். அப்போ மனித உடம்பும், சிங்கத்துடைய தலையும் இருக்கக்கூடிய ஒரு அவதாரம். சரி. இந்த நரசிம்மர் யாரு? அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, மகரிஷி அவர்கள் இந்த சார்லஸ் டால்வினுக்கே செக் வைக்கிற மாரியான சில விளக்கங்கள சொல்லியிருப்பாங்க. நம்மல்லாம் ஸ்கூல்ல நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். மனிதன் எவ்வாறு உலகில் உருவானான்? சார்லஸ் டார்வின் அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட், ஒரு பயாலஜிஸ்ட் அவரு. அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாரி குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான். உடனே நாமளும் நம்முடைய அறிவை கொண்டு சிந்திப்போம். ஆமாமா, குரங்கு முகமும் நம்ம முகமும் ஒரே மாரி இருக்கு. அப்ப குரங்குல இருந்து தான் வந்திருக்கும். மகரிஷி கேட்கிறாங்க, குரங்குல இருந்து மனிதன் வந்தான் என்பது உண்மை என்றால், இப்பொழுதும் குரங்குகள் இருக்கு இல்லையா? இப்ப ஏன் குரங்குல இருந்து மனுஷன் வர்றதில்ல? இப்பயும் அதே போல வால் இல்லாத குரங்குகள் எல்லாம் இருக்கு. மனித குரங்கு, சிம்பன்சி, கொரில்லா எல்லாமே இருக்கு. இப்ப ஏன் வர்றதில்ல? அதுக்குதான் மகரிஷி விளக்கம் சொல்றாங்க. மனுஷன் குரங்குல இருந்து வந்தது உண்மைதான். ஆனா குரங்கு மட்டுமே கிடையாது.
குரங்கு பிளஸ் யாழி அப்படிங்கிற ஒரு சிங்க வகை. இந்த யாழிங்கிற சிங்க வகையும் இந்த வாலில்லாத பெண் குரங்கும் சேர்ந்த ஒரு கிராஸ் ப்ராடக்ட் தான் நாம அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இத டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஞானமும் வாழ்வும் நூல்ல பாருங்க. மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஞானமும் வாழ்வும் நூல்ல ஒரு வாலில்லாத பெண் குரங்கு இருக்கும். மாமிச பட்சினியான ஏதோ ஒரு விலங்கு இருக்கும். மகிழ்ச்சி இதை அப்படியே தான் எழுதியிருக்கிறாங்க. அதைத்தான் அப்படியே சொல்றேன். ஒரு வாலில்லாத பெண் குரங்கு இருக்கும். மாமிச பட்சினியான ஏதோ ஒரு விலங்கு இருக்கும். சந்தர்ப்பவசமாக ஒரு இனச்சேர்க்கை ஏற்பட்டு ஒரு மூதாதை ஆண் உருவம் தோன்றியது. அந்த மூதாதை ஆண் உருவம் மீண்டும் வாலில்லாத பெண் குரங்கு கூட்டத்தோடு, ஏன்னா ஒரு குரங்குக்கு ஒரு ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா அந்த அந்த தாய் தான் அதை வளர்த்தாகணும். அப்ப அந்த கூட்டத்தோட தான் அது வாழும். அப்போ அந்த மூதாதை ஆண் உருவம் இனப்பெருக்க சக்தியோடு இருந்து மீண்டும் அந்த வாலில்லாத பெண் குரங்கு கூட்டத்தோடு சேர்ந்து வாழ்ந்து அவற்றுக்கு பிறந்த குழந்தைகளே சந்ததிகளே மனிதர்கள். அப்ப இதுதான் நம்முடைய ஹிஸ்டரி. இதுல ஏதோ ஒரு மாமிச பட்சினியான அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே மகரிஷி, ஏன் யாழின்னு சொல்லலன்னு நான் தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மகரிஷியுடைய ஆடியோல கேட்டேன். அதுல யாழிங்கிற வார்த்தையை மகரிஷி சொல்றாங்க. அதுல அந்த ஆடியோல மகரிஷி சொல்றாங்க, மனித முகத்திற்கு அடுத்தபடியாக இந்த சிங்கத்துடைய முகம் தான் மனிதன் முகத்துக்கு பொருத்தமாக இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இதனால வரைக்கும் நம்ம குரங்கோட தான் நம்ம முகத்தை மேட்ச் பண்ணி பார்த்திருப்போம். என்னைக்காச்சும் சிங்கத்தோட மேட்ச் பண்ணியிருப்போமா? ஆனா சிங்கத்தை முகத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. சிங்கத்துடைய முகம் சதுரமா இருக்கும். சிங்க எல்லாம் இப்ப புலி, சிறுத்தை எல்லாமே வட்டமா இருக்கும். குரங்கு கூட முகம் வட்டமா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் சதுரமா இருப்பதற்கு காரணம் சிங்கத்துடைய ஜீன்ஸ் தான். இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்ப மகரிஷி சொல்லக்கூடிய அந்த சடுதி மாற்றத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். சடுதி மாற்றத்துல மகரிஷி என்ன சொல்றாங்க? இதெல்லாம் நம்முடைய விஷன் புக்ல படிச்சிருப்போம். வேறுபட்ட உயிரினங்கள் இனச்சேர்க்கை செய்யாது. அப்படியே செய்தாலும் கரு உண்டாகாது. அப்படியே கரு உண்டாலும் அதால இனப்பெருக்கம் செய்ய முடியாது. இந்த 3 கண்டிஷன். இந்த 3 கண்டிஷன் தான் சடிதி மாற்றம். இத அவரே ரூல்ஸ் போடுவாரு சுத்தபடி. அவரே மனுஷனாக வருவதற்காக பிரேக் பண்ணுவாரு. அந்த வகையில ஒரு ஆடு ஆடோட தான் இனச்சேர்க்கை செய்யும். மாடு மாடோட தான் செய்யும். ஆனாலும் சில நேரத்துல கிராஸ் மேட்டிங் நடக்கும். இதெல்லாம் நம்ம யூடியூப்லயே பார்க்க முடியும். அப்படி அந்த வகை அதுக்கு உதாரணம் தான் ஒரு குதிரையும் கழுதையும். இது வேற ஸ்பீசிஸ், அது வேற ஸ்பீசிஸ். ஆனா அது அருகருகே இருந்தால் இனச்சேர்க்கை நடக்கும். அதுல ஒரு கிராஸ் ப்ராடக்ட் வரும். அந்த ப்ராடக்ட்டுக்கு பேரு தான் கோவேறு கழுதை அப்படின்னு. இத செயற்கை முறையில இப்பயும் உருவாக்குறாங்க. இந்திய ராணுவத்துல கோவேறு கழுதைகளை பயன்படுத்துவாங்க. அவங்க ஏன் அப்படி பயன்படுத்துறாங்கன்னா, இந்த கோவேறு கழுதை அதோடைய கழுதை மாதிரி நிறைய வெயிட்ட சுமக்கவும் செய்யும். குதிரை மாதிரி ஓடவும் செய்யும். அப்ப 2 in 1 கிடைச்சிருது இல்லையா? அதுக்காகவே செயற்கை முறையில உருவாக்குறாங்க. குதிரையும் கழுதையும் வச்சு. அப்போ கன்சீவ் ஆகி ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சு. இப்ப சடுதி மாற்றத்துல 3வது கண்டிஷன் என்ன? அப்படியே ஒரு ப்ராடக்ட் வந்தாலும் அதால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இனப்பெருக்கம் பண்ண முடியாது. இப்ப இந்த கோவேறு கழுதையை எடுத்து மீண்டும் ஒரு குதிரையுடையோ, கழுதையுடையோ அல்லது இன்னொரு கோவேறு கழுதையுடைய சேர்த்தாலும் கரு உண்டாகாது. இதுதான் இறைவன் போடுற ரூல்ஸ். இப்ப அவருடைய ரூல்ஸ நாம 2 தான் பிரேக் பண்ண முடியும். ஆனா அவர் தன்னுடைய ரூல்ஸ 3மே பிரேக் பண்ணி வந்தவன் தான் மனிதன். அப்படி அவர் பிரேக் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஒரு உயிரினம் தான் இப்ப நீங்க படத்துல பார்க்கிறது. இவர்தான் நம்முடைய தாத்தான்னு சொல்லலாம். இவர்தான் யாழி அப்படிங்கிறது. இந்த முகம் பாருங்க. சிங்கத்துக்கும் மனுஷனுக்கும் மேட்ச் ஆகுதா? இந்த யாழி தான் மகரிஷி சொன்ன அந்த ஏதோ ஒரு மாமிச பட்சினி அப்படிங்கறத அந்த புக்ல சொன்னது. அப்புறம் ஆடியோல சொன்ன யாழி அப்படிங்கிறது இதுதான். இந்த ஆண் யாழிக்கும் வாலில்லாத பெண் குரங்கு இருக்கும். அதுல நிமிர்ந்த மனித குரங்குகள், செம்பன்சி, கொரில்லா மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஆக்சிடென்டல் மேட்டிங் நடக்குது. இந்த ஆக்சிடென்டல் மேட்டிங்ல ஒரு கிராஸ் ப்ராடக்ட் வருது. அந்த கிராஸ் ப்ராடக்ட் தான் நரசிம்மர். இப்ப நீங்க நரசிம்மருடைய உருவத்தை நல்லா நினைச்சு பாருங்க. அவர் நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரா? மனுஷன் போல உடம்பும் சிங்கம் போல தலைஞ்சோணும். ஆனா உண்மை அப்படி கிடையாது. அவருக்கு வாலில்லாத பெண் குரங்கு, அவங்களுடைய அம்மா மாதிரி நிமிர்ந்த உடம்பு. அவருடைய அப்பா மாதிரி அவருடைய தலை. இதுதான் இயற்கையில வேறுபட்ட உயிரினங்கள் சேராது. சிங்கமும் குரங்கும் சேராது, சேர்ந்துருச்சு. சேர்ந்தா கிராஸ் ப்ராடக்ட் வராது, வந்துருச்சு. வந்த நரசிம்மருக்கு இப்ப ரீப்ரொடியூசிங் எபிலிட்டியோட இருக்கிறாரு. அப்ப இவரை வளர்த்தது யாரு? அந்த குரங்கு கூட்டம் தானே. அப்ப மீண்டும் அதோட சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் சில்ட்ரன் வந்தா இமேஜின் பண்ணி பாருங்க. அதுதான் நாம. இன்றைக்கும் நாம குரங்குல இருந்து தான் நாம வந்தோம் அப்படின்னா, குரங்கு சைவம் தானே. நாமெல்லாம் ஏன் அசைவம் சாப்பிடுறோம்? பெரும்பாலான மனிதர்கள் அசைவம் சாப்பிடுறாங்க. நாம மனவளக்கலை பயிற்சி செய்ததுனால அசைவத்தை விட்டுருப்போம். ஆனா
பை ஜீன்ஸ்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அது ஏன்? அதுனா சிங்கத்துடைய ஜீன்ஸ் தான். இந்த யாளி அப்படிங்கிற யாளின்னு சொல்றீங்க, சிங்கம்னு சொல்றீங்களே புரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த யாளி அப்படிங்கிறது இப்ப இல்ல. சிங்கத்திலேயே ஒரு பெரிய சைஸ் சிங்கம் தான் இந்த யாளி அப்படிங்கிறது. எப்படி இந்த டைனோசர் அழிஞ்சதோ, அதே போல இவைகளும் அழிந்து விட்டது. ஆனா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. இது ஒரு கலிபாலிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாழிய பத்தி மகரிஷி சொல்லும் பொழுது, கலிபாலிக் ஸ்பீசிஸ். கலிபாலிக்னா என்னன்னா, தன் இனத்தை கொன்று தானே சாப்பிடக்கூடியது. இப்ப பாம்பு, முதலை போன்ற உயிர்களால் தன்னுடைய பிள்ளைகள தானே சாப்பிடும். முதலை பார்த்தீங்கன்னா, எவ்வளவு முட்டைகள் இடும் தெரியுமா? ஆனா 100க்கு 2 இந்த முதலை குட்டிகள் தான் பெருசாகும். இறைவனுடைய கருணை பாருங்க. எல்லா முதலைகளும் வெளியில வந்துச்சுன்னா, நாட்டுல முதலையோட எண்ணிக்கை அதிகமாயிடும். அப்ப யாரும் நம்ம நடமாடவே முடியாது ஆற்றங்கரையில. அப்ப இறைவனே தன்னைத்தானே கட்டுப்படுத்துவதற்காக அப்படி ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறாரு. அப்போ தன் இனத்து தன் குட்டிகள சாப்பிடக்கூடியது அந்த கலிபாலி அப்படிங்கிறது. இந்த குணம் இந்த யாளி கிட்ட உண்டு. இப்போ பொதுவா ஒரு புலி, சிறுத்தை, சிங்கம் இதெல்லாம் என்ன பண்ணும்? தன் இனத்த கொல்லும். ஒரு சிங்கம் என்ன பண்ணும்? இன்னொரு சிங்கத்த கொல்லும். ஒரு சிங்கம் குடும்ப சண்டை வந்துச்சுன்னா குட்டிகள எல்லாம் கொல்லும். இதெல்லாம் நம்ம அனிமல் சேனல்லயே பார்க்க முடியும். ஆனா தன் குட்டியவோ, இன்னொரு சிங்கத்தையோ அது சாப்பிடாது. இந்த யாளிங்கிற இந்த டெரரான இந்த பெர்சன் தன் இனத்த கொல்லுவாரு, சாப்பிடுவாரு. அதனால இந்த உயிரினம் முற்றிலும் அழிந்து விட்டது. அப்போ அதன் காரணமாக தான் இன்னைக்கு அந்த யாளி இல்ல. இப்ப இன்னைக்கு குரங்குல இருந்து மனுஷன் ஏன் வர முடியாதுன்னா, குரங்கோட ஆக்சிடென்டல் மேட்டிங் செய்த இந்த யாளிங்கிற உயிரினம் இல்லை. அதனால மனுஷன் இந்த கிராஸ் ப்ராடக்ட்டான நரசிம்மர் வர முடியாது. அதுல இருந்து மனுஷன் சுத்தமா வரவே முடியாது. வேற என்னென்ன குணங்கள் இருக்கு நம்ம கிட்ட சிங்கத்துடைய குணம்னா, இயற்கையில பாருங்க புலி, சிறுத்தை இதுதான் அழகா இருக்கும். புலி ரொம்ப அழகா இருக்கும், சிறுத்தையும் அழகா இருக்கும். ஆனா நம்ம சிங்கத்த தான் பெருமையாக, பலமாக நினைக்கிறோம். சிங்கம்ங்கிறது தனிப்பட்ட முறையில அதுக்கு வலிமை கம்மிதான். புலி அதிகமான வலிமை உடையது. ஆனா நம்ம சிங்கத்த தான் பெருமையா நினைப்போம். சிங்கத்துல பாருங்களேன், இப்ப நம்ம மனுஷத்துல ஆண்களுக்கு மட்டும் தான் மீசையும், தாடியும் இருக்கு. பெண்களுக்கு மீசை, தாடி கிடையாது. இது இயற்கையில பாருங்க, இந்த சிங்கத்துல ஆண் சிங்கத்துக்கு மட்டும் தான் மீசையும், தாடி இருக்கும். அந்த பிடரி மயிர்ன்னு சொல்றோம் இல்லையா? அதான். பெண் சிங்கத்துக்கு எதுவும் இருக்காது. சிங்கம் பாருங்க, இப்ப இந்த படத்திலேயே யாளி பார்க்கிறோம். இந்த சிங்கம் குனிஞ்சிருக்கு. குனிஞ்சு நடந்தா அதுக்கு பேரு பிடரி. அதே இது நிமிர்ந்து கற்பனை பண்ணி பாருங்க. அதுதான் நரசிம்மருக்கு இருக்கக்கூடிய அந்த தாடி. இப்ப குனிஞ்சா பிடரி, நிமிர்ந்தா தாடி. இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த யாளி அப்படிங்கிறத இந்த படத்துல பார்க்கிறோம். சிங்கம் மாரி இருக்கு. இதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்ப நம்ம பூனைய பார்க்கிறோம், புலிய பார்க்கிறோம். பூனையும், புலியும் பார்க்கறதுக்கு ஒரே மாரி தானே இருக்கு. இது சிறுசு, அது பெருசு. அதே மாரி சிங்கம்ங்கிறது சிறுசு, யாளிங்கிறது பெருசு. இந்த யாழியுடைய கதைய நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்துல உணர்ந்து, கோவில்கள் எல்லாம் நெறைய சிலைகள வச்சிருக்கிறாங்க. கோவில்கள பார்த்தீங்கன்னா, சிங்கத்திலேயே நல்ல பல் வரிசையோட, நல்ல அகலமான முகத்தோட நெறைய சிங்க சிலைகள நீங்க பார்த்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த யாளி தான். இப்ப நீங்க இந்த படத்துல ஒரு பார்க்கிறீங்க. இது ஒரு மர சிற்பம். இது போன்ற பல சிலைகளையும், சிற்பங்களையும் நம்ம கோவில்கள்ல பார்க்க முடியும். இதெல்லாம் யாழி தான். இந்த யாழியிலே 2 வகை இருக்கு. இன்னொன்னு யானை யாழின்னு சொல்லுவாங்க. ஒரு தும்பிக்கையோட இருக்கும். அதுவும் இப்ப இல்ல. அதையும் கோவில்கள்ல நீங்க அதிகமா பார்க்க முடியும். இப்ப அடுத்த அவதாரம் போறோம். போறதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட்டா இந்த யாழிய நீங்க பார்க்கணும்னா, தமிழ்நாட்டுல ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. அ அது குற்றாலம். நம்ம எல்லாரும் குற்றாலம் போயிருப்போம். இறைவன் ஆடிய 5 சபைகள்ல குற்றாலம் என்பது சித்திர சபை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குற்றாலத்துல அந்த அருவி பக்கத்துல குற்றாலநாதர் கோவில், சிவன் கோவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா, கொஞ்சம் தூரம் தள்ளி சித்திர சபை கோவில் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த கோவில்ல எங்கேயுமே சிலைகளே இருக்காது. எல்லாமே சித்திரங்களாக, மூலிகை ஓவியங்களாக வரைஞ்சிருப்பாங்க. அந்த ஓவியங்களுக்கு தீபாராதனை காமிப்பாங்க. அதத்தான் நம்ம கும்பிட்டுட்டு வர்றோம். ஒரு ஓவிய கோவில் தமிழ்நாட்டுல இருக்குன்னா, குற்றாலத்துல இருக்கிற அந்த சித்திர சபை தான். அந்த சித்திரை சபையில ஒரு இடத்துல இந்த யாழிய தத்ரூபமா வரைஞ்சிருப்பாங்க. கரெக்ட்டா போட்டோ எடுத்த மாரியே இருக்கும். அதனால நீங்க இந்த படத்துல பார்த்த போட்டோவோட நேர்ல உங்களுக்கு என்னைக்காச்சும் வாய்ப்பு இருந்தா குற்றாலம் போனா, சித்திரை சபை எங்க இருக்குன்னு கேட்டு, அங்க யாழி உருவம் எங்க இருக்குன்னு தேடி பாருங்க. அசலா இவர்தான் நம்முடைய தாத்தா அப்படிங்கிறது தெளிவா உங்களுக்கு அதுல தெரியும். அவருடைய சன்னு தான் நரசிம்மர் அப்படின்னு. அடுத்து இப்ப நம்ம அடுத்த அவதாரத்துக்கு போறோம். ஆனா இந்த நரசிம்ம அவதாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய மனவளக்கலையோடு தொடர்புடைய ஒரு விஷயம் நெறைய இருக்கு.
ஒவ்வொரு அவதாரத்தை பற்றி பேசுவதா இருந்தால் அதுக்கு நேரமே பத்தாது. ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் இப்ப நம்ம பார்க்கிறோம். நம்முடைய அருட்காப்பு மகரிஷி நமக்கு டிசைன் பண்ணாங்க. அருட்காப்பு என்ன? அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும். இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த அருட்காப்புல ஒரு சூட்சுமம் இருக்கு. இந்த நரசிம்மர் கதையில இந்த பக்த பிரகலாதன் வருவாரு. அவருடைய அப்பா இரண்யகசிபு வருவாரு. அப்போ அவன் வரம் கேட்பான். இறைவன் எப்பொழுதுமே சாகா வரம் மட்டும் தரவே மாட்டாரு. சோ உடனே இந்த அசுரர்கள் எல்லாம் டிசைனா யோசிச்சு, மூளை கூட்டு உட்கார்ந்து எப்படி யோசிச்சு விதவிதமா வரம் கேட்டு, ஓகே சாகா வரம் கிடைச்சிருச்சுன்னு ஒரு நம்பிக்கையில அ அவங்க ஆடுவாங்க. அதுக்கப்புறம் இறைவன் வந்து கொல்வார். இரண்யகசிபு அவன் கேட்ட புத்திசாலித்தனமான சாகா வரம் என்னன்னா, நான் பெருமாளே நான் பகல்லையும் சாகக்கூடாது. நான் இரவுலயும் சாகக்கூடாது. நான் வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வெளியிலயும் சாகக்கூடாது. நான் மனுஷனாலயும் சாகக்கூடாது, விலங்காலயும் சாகக்கூடாது. எந்த ஆயுதத்தாலயும் சாகக்கூடாது. ஓகே. குடுத்தோம் வரம்னு குடுத்துட்டாரு. இப்போ இறைவன் வந்து நான் நரசிம்மராக வந்து கொள்வார். இவன் என்ன கேட்டான்? நான் பகல்லையும் சாகக்கூடாது, இரவுலயும் சாகக்கூடாது. கரெக்ட்டா நரசிம்மர் வரும்பொழுது, சூரியன் அஸ்தமனம் ஆகுற நேரம். சன் செட் ஆகுற நேரத்துல வருவாரு. அது பகலும் கிடையாது, இரவும் கிடையாது. அடுத்து, நான் வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலயும் சாகக்கூடாது. கரெக்ட்டா எடுத்து வாசல்ல, வாசல்ல தான் வச்சு கொள்வார். அது உள்ளேயும் கிடையாது, வெளியும் கிடையாது. அடுத்து, நான் மனுஷனாலயும் சாகக்கூடாது, விலங்காலயும் சாகக்கூடாது. இவர் மனுஷன் கிடையாது, விலங்கு கிடையாது. அப்ப மனித உடம்பு சிங்கத்துடைய தலை அப்படிங்கிற மாரி அதுல வரும். ஆனா நமக்கு உண்மை இப்பதான் தெரியும். இவருக்கு மனுஷ உடம்பு, இவரு ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமல் தான். அவருடைய குரங்கு உடம்பு, சிங்க தலை. ஆனா அந்த கதைக்கு இது பொருத்தமா இருக்கும். அப்புறம் எந்த ஆயுதத்தாலயும் நான் சாகக்கூடாது. உடனே நகத்தால கொல்வார். இப்ப நம்முடைய அருட்காப்ப யோசிச்சு பாருங்க. பகல்லையும் சாகக்கூடாது, இரவும் சாகக்கூடாதுன்னு கேட்டானா, அதுல ஒரு லூப் ஹோல் இருக்கு இல்லையா? இத மகரிஷி எப்படி பாருங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும். அப்ப இரவும் பகலும்னா சூரிய உதயம், சூரிய அஸ்தமங்கிறது இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. அப்ப எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும். அப்ப வாசல் படியும் சேர்த்துதான் எல்லா இடம்ங்கிறது. அப்ப எல்லாமே கம்ப்ளீட் ஆகுதா? அப்போ மகரிஷி எப்படி நமக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. மேபி இந்த கதைய ரெஃபர் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது ஒரு உறுதியான நம்பிக்கை எனக்கு. சோ இதுதான் அந்த நரசிம்ம அவதாரம். இப்ப நம்ம அடுத்த அவதாரத்துக்கு போறோம் நேரம் கருதி. இப்ப அடுத்த அவதாரம் தான் இந்த வாமன அவதாரம். இந்த வாமன அப்படிங்கிற இந்த அவதாரத்துக்கு அந்த பெயருக்கு மகரிஷி விளக்கம் சொல்லுவாங்க. வாமனன் அப்படின்னா வாய் பிளஸ் மனன். அதாவது மனம் உள்ளவன் மனிதன். அதாவது அனிமல்ஸால பேச முடியாது. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த அவதாரம் எது? மீனு, ஆமை, அப்புறம் பன்றி, அப்புறம் நரசிம்மர். இந்த 4 பேரும் வாய திறந்து பேசவே மாட்டாங்க. அந்த அவதாரத்துல. அவங்க கிட்ட ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா விலங்குகள் அப்படிதான். இப்போ வாமன அவதாரம் வந்துருச்சு. இப்போ இவரு பேசுறாரு. அதான் வாய். வாய் பிளஸ் மனம். மனம் அப்படிங்கிறது மீனுக்கு இருக்கு, ஆமைக்கு இருக்கு. ஆனா மனிதன்கிட்ட இருக்கிறது 6வது அறிவு. அது சிறப்பானதுங்கிறனாலதான் வாய் பிளஸ் மனன் அப்படின்னு சிறப்பா சொல்றாங்க. இப்ப இந்த கதையில நிறைய சம்பவங்கள் வரும். ஆனா நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் சுருக்கமாக நம்ம இப்ப எடுத்துக்கொள்ள போகிறோம். அது என்னன்னா, இந்த வாமனன் பாருங்களேன். இவரு 3 அடி நிலம் கேட்பாரு. அப்புறம் இடமே கிடைக்காது. அந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுப்பாரு. அந்த கதையெல்லாம் வரும். இவரு இவருடைய உருவத்துல நமக்கு வேண்டிய பிரபஞ்ச பரிணாமம் அல்லது உயிரின பரிணாம கருத்துக்கள் என்ன இருக்குன்னா, பிளஸ் அறிவு பரிணாமம் எல்லாமே. இவர் கையில வச்சிருக்கிற கொடையும், இவருடைய ஹைட் இந்த 2ம் தான் நமக்கு தேவையான விஷயம். இவர் குட்டையா இருப்பாரு. இவருக்கு அடுத்த பரசுராமர் வருவாரு. அவரு ஹைட்டா இருப்பாரு. ஏன் இவரு குட்டையா இருக்காரு, அவர் ஹைட்டா இருக்கிறாரு? இவர் கையில ஏன் கொடை வச்சிருக்கிறாரு? அப்படின்னா, இந்த இடத்துல தான் மகரிஷி சொல்றாங்க, நரசிம்மர் மூலமாக நாம் மனிதனாக பிறந்து விட்டோம். நம்முடைய அப்பா இந்த நரசிம்மர் தான். நம்முடைய அம்மா குரங்கு இனம். இப்போ இவ்வளவு 800 கோடி ஜனத்தொகையாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆரம்பத்துல ஒரு குடும்பம் தானே வந்திருக்கும். அதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருகி வந்திருக்கும். இப்ப இந்த இனம் என்ன பண்ணுது? தரையில வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த அப்பயே மலைகள் வந்துருச்சு, சமவெளி பிரதேசம் எல்லாம் வந்துருச்சு. இப்ப தரையில வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்போ தரையில வாழும்போது வெள்ளம், இது போன்ற பல இயற்கை சீற்றங்கள் நடக்குது. இந்த இயற்கை சீற்றத்தினால இந்த குடும்பம் என்ன பண்ணுது? பாதுகாப்பு தேடி மலை உச்சிக்கு போகுது. மலைகளுக்கு போயி மலைகள்லயே வாழ்ந்து பழகிருச்சு.
அப்படி மலைகள்லயே வாழ்ந்து பழகி விட்டதுனால அந்த குடும்பத்துக்கு அவனுடைய ஹைட் குறைஞ்சிருச்சு. இதான் கான்செப்ட். இப்போ நீங்க நினைக்கலாம், மலைக்கு போனா எப்படி ஹைட் குறையும்? அத நான் டீட்டெயிலா சொல்றேன். இவர் கையில இருக்கிற கொடைய மட்டும் பார்த்துக்குங்க. இந்த கொடை என்னன்னா, அறிவின் வளர்ச்சிய குறிக்குது. வெறுமனே தசாவதாரம் உயிரின பரிணாமத்த மட்டும் குறிக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அறிவின் பரிணாமம். அறிவு வளருது அவனுக்கு. அதாவது அதுவரைக்கும் மழை பெஞ்சா நனைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இப்ப அறிவு சிந்திக்கிறான். சிந்திச்சு ஏன் இந்த ஒரு இலைய எடுத்து நம்ம இப்படி நம்மள காப்பாத்திக் கொள்ளக்கூடாது? இப்பயும் நம்ம விலங்குகள் கூட இது போன்ற குணங்கள் எல்லாம் உண்டு. ஒரு குரங்கு, சிம்பன்சி குரங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இலை எடுத்துட்டு தலையில வச்சுக்குமாம். அது நனையாம அப்படியெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ Facebookல கூட பார்க்க முடியுது. அந்த அறிவின் வளர்ச்சிய தான் இதெல்லாம் குறிக்குது. அப்போ இயற்கை சீற்றங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அறிவு அவனுக்கு வளர்ந்தது. அவனுடைய அறிவு வளரத் தொடங்கி விட்டது அப்படிங்கிறது தான் இந்த குடையின் அடையாளம். அறிவு மனுஷங்கிட்ட தான் வளருது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக மகரிஷி சொன்ன ஒரு சிறு கவியை நம்ம இப்ப பார்க்கிறோம். இறைநிலை கனிமங்களிலே உறங்குகிறது. இறைநிலை கனிமங்களிலே உறங்குகிறது. தாவரங்களிலே விழித்து எழுகிறது. விலங்குகளிலே நடக்கிறது. மனிதனிலே சிந்திக்கிறது. ஒரு அழகான ஒரு கவியை பாருங்க. இறைநிலை கனிமங்களில உறங்குகிறது. தாவரங்களில விழுகிறது. இப்ப பூமியில இருந்து தாவரம் முளைக்கிறத மகிழ்ச்சி எப்படி பார்க்கிறாரு பாருங்க. இறைநிலை தான் அப்படியே டக்குனு முழிச்சுக்கிட்டு நாம எப்படி தூக்கத்துல எந்திரிக்கிறோமோ அது மாதிரி எந்திரிக்குது. தாவரங்களிலே விழித்து எழுகிறது. விலங்குகளிலே நடக்கிறது. நடக்க மட்டும்தான் செய்யும். அதனாலதான் அது பேர் கால்நடை. காலால மட்டும்தான் நடக்கும். மனுஷன் அறிவால நடப்பான். அப்ப மனிதனிலே சிந்திக்கிறது. அந்த சிந்தனை சக்தியை குறிப்பதுதான் இந்த வாமனன் கையில இருக்கிற கொடை. சரி. இப்போ இவருடைய ஹைட்ட மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த அவதாரத்துக்கு போறோம். இந்த குடும்பம் மலைகள்ல வாழ்ந்ததுன்னு சொன்னோம். ஆரம்ப காலத்துல உருவான மனித குடும்பம் மலைகள்ல வாழ்ந்து பழகிருச்சு. இந்த உலகத்திலேயே பழங்குடி மக்கள், நம்ம அத ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ட்ரைபல் பீப்புள்ஸ். உண்மை மிக மிக மூதாதையான பழங்குடி மக்கள் யாருன்னா, மலைகள்ல வாழக்கூடிய மக்கள் தான். அவர்கள் தான் ரொம்ப பழங்குடி மக்கள். மலைகள்ல இருக்கிறவங்க எல்லாம் குட்டையாவாங்க இருப்பாங்க. அதுக்கு காரணம் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்முடைய நாட்டுல நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கொள்ளுங்க. நம்மலாம் ஹைட்டா இருப்போம். நம்முடைய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல இந்த நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா அந்த 7 ஸ்டேட்ல மக்கள் எல்லாம் குட்டையா இருப்பாங்க. நம்முடைய இந்திய ராணுவத்துக்கு நம்ம செலக்ட் ஆகணும்னா, செலக்ஷன் பண்ண வரும் பொழுது 6 அடி இருக்கணும். ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க. 5 அடி இருந்தா சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா அதே இது இந்தியன் ஆர்மி இந்த நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகும்பொழுது அங்க செலக்ஷன் கேம்ப் வைப்பாங்க. அங்க இந்தியன் ஆர்மியுடைய செலக்ஷன் ரூல்ஸ் என்னன்னா 5 அடி. ஏன்னா அங்க 6 அடின்னு சொன்னா அங்க யாருமே சேரவே முடியாது. இந்திய ராணுவத்தில் இப்பயும் நம்ம குட்டையான மனிதர்கள் எல்லாம் நம்ம டிவில எல்லாம் பார்த்துப்போம். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டா இருக்கும். எப்படி குட்டையா இருக்கிறவன் சேர்த்தானா ரூல்ஸ் அப்படி வச்சிருக்கிறாங்க. அப்போ நார்த் ஈஸ்ட்ல ஏன் குட்டையானாங்க? ஜப்பான், சீனா போன்ற நாடுகள்ல ஏன் குட்டையா இருக்கிறாங்க? அப்படின்னா இந்த குட்டை நெட்டைங்கிறத தாண்டி ஆப்பிரிக்கால கருப்பா இருக்கிறது, நம்ம கருப்பா இருக்கிறது, யூரோப்பியன்ஸ் வெள்ளையா இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விஞ்ஞான பூர்வமான விளக்கம் மகரிஷி வழியில இப்ப நம்ம பார்க்கிறோம். மகரிஷி இந்த கேள்வி கேட்கிறாங்க. அதாவது சுவாமிஜி ஆரம்பத்துல இருந்த ஒரு குடும்பம் தான் உருவாகி இருக்கும். குரங்கு இந்த யாழியில இருந்து ஒரு குடும்பம் தான் உருவாகி இந்த உலகம் பூரா பரவி இருக்குன்னா ஏன் ஆப்பிரிக்காக்காரன் கருப்பா இருக்கிறான்? ஒவ்வொரு கண்டத்திலயும் ஒவ்வொரு மாதிரி ஒரு குடும்பம் தான் விரிஞ்சது அப்படின்னா எப்படி இந்த உருவங்கள் மாறிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, இதற்கு காரணம் நிலப்பகுதி தான். ஆரம்பத்துல ஒரு குடும்பம் உருவாக்கி உலகம் பூரா விரிந்தது. சூரிய காந்த அலைகள் என்ன பண்ணுது? இது மகரிஷி கொடுக்கக்கூடிய சயின்டிபிக்கான ஒரு விளக்கம். இதை நம்ம மனதில கொள்வோம். சூரிய காந்த அலைகள் பூமி மேல பட்டுக்கிட்டே இருக்கு. இது என்ன பண்ணும்? அலைகள் மோதும், பிரதிபலிக்கும், ஊடுருவும். இல்ல 5 தன்மைகள் இருக்கு இல்லையா? சோ பூமி மேல பட்டு பூமிக்கு அடியில பூமிக்கு உள்ள ஊடுருவுது. அப்படி ஊடுருவும் போது உள்ள கெமிக்கல்ஸ், மினரல்ஸ், மெட்டல்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதாவது ரசாயனங்கள், கனிமங்கள், உலோகங்கள் இதெல்லாம் இருக்கு. இவைகளை பட்டு மேல் நோக்கி திரும்ப பிரதிபலிக்குது. அப்படி பிரதிபலிக்கும் பொழுது அந்த கெமிக்கல்ஸ், அந்த ரசாயனங்கள், உலோகங்களுடைய தன்மைகளை சேர்ந்தே இழுத்து கொண்டு மேல வரும்.
அப்படி மேல் நோக்கி வரும் பொழுது அந்த மேல் பகுதியில வாழக்கூடிய ஜீவன்கள்ல, உயிர்களில அதனுடைய உடல்ல உருவத்துல மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. இதற்கு உதாரணமாக இப்ப நம்ம ஆப்பிரிக்கால ஏன் கருப்பா இருக்கிறாங்க, பிரான்ஸ் ஜெர்மனில ஏன் வெள்ளையா இருக்கிறாங்க அப்படின்னா, உடனே சிம்பிளா சொல்லிருவோம். பிரான்ஸ் ஜெர்மனில ரொம்ப குளிருங்க, ஆப்பிரிக்கால ரொம்ப வெயிலு, அதனால கருப்பா இருக்கிறான். சரி, ஆப்பிரிக்கால வெயில் அதிகமா, துபாயில வெயில் அதிகமா? துபாய், சவுதி அரேபியா, ஏமன், ஓமன் நாடுகள் தான் வெயில் பயங்கரமா இருக்கும். அங்க யாராச்சும் கருப்பா இருக்கிறாங்களா? கிடையாது. வடக்கு ஆப்பிரிக்க கண்டத்துல சகாரா பாலைவனம் இருக்கு. எகிப்து நாடு இருக்கு. அங்க யாராச்சும் கருப்பா இருக்காங்களா? கிடையாது. தென் ஆப்பிரிக்க கண்டம் பாத்தீங்கன்னா பசுமையா இருக்கும். ஆனா அங்கதான் எல்லாம் கருப்பா இருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த டெம்பரேச்சர் மட்டும் கிடையாது. பூமிக்கு அங்கதான் தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற நிறைய சுரங்கங்கள். அப்போ இயற்கையாகவே அங்க இருக்கக்கூடிய உலோகங்கள், கனிமங்கள்ல பட்டு மேல் நோக்கி வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி தங்கம், வெள்ளி மேல பட்டு உருவாகக்கூடிய அந்த காந்த அலைகள் மேல இருக்கக்கூடிய உயிர்கள் அவருக்கு கலர் ரொம்ப மாத்துது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். இதே இது துபாயில அவங்க சிவப்பா இருக்கிறாங்க, வெயில் அதிகமானாலும் கலர் மாறலன்னா, அங்க பெட்ரோல், டீசல் தான் இருக்கு. அப்ப பெட்ரோல், டீசல் மேல பட்டு வரக்கூடிய சூரிய காந்த அலைகள் மேல ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் பொழுது, அவன் கலரை சேஞ்ச் பண்றது இல்ல அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ இதே போல இந்த சைனா, ஜப்பான் பிளஸ் நம்முடைய வடகிழக்கு மாநிலங்கள்ல குட்டையா இருக்கிறாங்கன்னா, இயற்கையாகவே எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள்ல அடியில இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், மினரல்ஸ்ல இந்த உயரத்தை குறைக்கக்கூடிய ஒரு கன்டென்ட் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதன் காரணமாகத்தான் எந்த நாடாக இருந்தாலும் மலைப்பகுதியில இருக்கிற மக்கள் உயரம் கம்மியா தான் இருக்கும். மலை நாடாக இருந்தா மக்கள் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. அப்படி உருவானதுதான் இது. இதற்கு இதற்கு எக்ஸாம்பிளாக இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஒட்டகம். நம்ம ஒட்டகம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஹைட்டா உள்ளதான் தெரியும். அது ஒரு திமில் உள்ளது. ராஜஸ்தான்ல இருக்கு, சகாரால இருக்கு. ஆனா சைனால ஒட்டகம் உண்டு, மங்கோலியால உண்டு. அதெல்லாம் குட்டையா இருக்கும். அதுக்கு 2 திமில் இருக்கும். 2 ஹம்ப் கேமல்ன்னு கூகுள்ல போடுங்க வரும். அது குட்டையா இருக்கும். மலைப்பகுதியில இருக்கக்கூடிய நாய்களும் குட்டையா இருக்கும். மனுஷன் எல்லாமே குட்டையா தான் இருப்பாங்க. காரணம் இந்த திமில். சோ இத வைத்து மகிரி சொன்ன உதாரணத்தை இப்ப பாருங்க. அந்த ஆரம்பத்துல இருந்த குடும்பம் பாதுகாப்பு தேடி மலைகளுக்கு போனது. அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையினாலதான் அவனுடைய ஹைட் குறைஞ்சது. இப்ப நம்ம அடுத்த நேரம் கருதி அடுத்த அவதாரத்துக்கு போறோம். இந்த வாமன அவதாரம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒருத்தர் வராரு. அவர்தான் நம்முடைய பரசுராமர். பரசுராமர் பாருங்க ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. அவர் கையில ஆயுதம், இரும்பு வச்சிருப்பாரு. இதுவும் அந்த கையில இருந்த இரும்பு அவருடைய அறிவின் வளர்ச்சியை குறிக்குது. முதல்ல கொடைய வச்சிருந்தா வாமனன். இப்ப அறிவு இன்னும் வளர்ந்து இரும்ப கண்டுபிடிச்சாரு. பிளஸ் இன்னும் வில் மற்ற எல்லாம் வேட்டையாடி எல்லாம் ஆரம்பிச்சான். இப்ப இவன் ஹைட் ஆகிறத யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த குடும்பம் மலைப்பகுதியில வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது இன்னும் பெருகி பெருகி மறுபடியும் கீழே இறங்கி வருது. ஆரம்ப காலத்துல பரிணாமத்துல பாதுகாப்புக்காக மேல போனாங்க. இப்போ கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இறங்கி கீழே பரவுது. அப்ப கீழே வரும் பொழுது அப்ப மனிதனுக்கே இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த உயரம் அவனுக்கு கிடைச்சிருது. அது 6 அடி அந்த மாதிரி வந்துருது. அதுதான் பரசுராமர் உயரமாக இருப்பதும் அவர் கையில இருக்கக்கூடிய இரும்பு அப்படிங்கிறது. இப்போ இந்த பரசுராமர் அவதாரத்தை விட்டுட்டு அடுத்த அவதாரமாக நம்ம பார்க்கவிருக்கிறோம். இதுதான் ராம அவதாரம். இந்த சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் வரும் இல்லையா, ஹீரோ டபுள் ரோல்ல நடிப்பாரு. அதே மாதிரி இந்த தசாவதாரத்திலயும் பாத்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் எல்லாம் இருக்கும். அது அது பாருங்க. அதாவது பரசுராமர் இருக்கும் பொழுதே ராமர் வந்துருவாரு. அதே போல பலராமர் இருக்கும் பொழுதே கிருஷ்ணரும் வந்துருவாரு. பலராமர் கிருஷ்ணர் ஒரே குரு கிட்ட படிப்பாங்க. அப்ப 2 பேருமே இறைவனுடைய அவதாரம் தான். ஆனா டபுள் ஆக்டிங்கிறது அந்த காலத்திலேயே வச்சிருக்கிறாங்க பாருங்க. இப்போ ராம அவதாரத்தை பாக்குறோம். இந்த ராம அவதாரத்துல இருந்து அடுத்து பலராமர், கிருஷ்ணர், கல்கி இந்த அவதாரங்கள் எல்லாம் இருக்கு. இப்போ இந்த அவதாரங்கள் எல்லாமே அறிவு வளர்ச்சி, கலாச்சார வளர்ச்சி, சமுதாய கூட்டுறவு பிளஸ் ஆன்மீக முன்னேற்றம் இவை எல்லாவற்றையும் விளக்கக்கூடிய ஒரு அவதாரங்கள் தான் இதெல்லாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது மீனு, ஆமை, அப்புறம் பன்றி, நரசிம்மர் இதெல்லாமே பயாலஜி. அடுத்து வாமனன், அப்புறம் பரசுராமர் இதுவும் கொஞ்சம் வளர்ச்சி. இனி அடுத்து மனுஷனா வந்தாச்சு, முழு மனுஷனா வந்தாச்சு. இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ராமாவதாரம். இந்த ராமாவதாரம்
பத்தி பார்க்கும் பொழுது, இப்ப இவர் கூட அனுமன் இருக்கிறாரு. இந்த அனுமன் பத்தி ஒரு சின்ன சம்பவத்த மட்டும் சொல்லிட்டு, ராமருடைய கான்செப்ட் என்ன? ராமாயணத்துடைய கான்செப்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த படமே நமக்கு ரொம்ப மனசுக்கு ஈர்க்கும் விதமாக, இதமான ஒரு படமாக இருக்கும். அன்பின் அடையாளமாக அனுமனை ஆதரிப்பார். இந்த குரங்குகளுக்கெல்லாம் பாருங்களேன், அ அதுக்கு பல பெயர்கள் இருக்கு தமிழ்ல. இப்ப மந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பேரு இருக்கு. அதுல ஒரு பேரு தான் வானரம் அப்படின்னு. இந்த வார்த்தைய நம்ம அதிகமா பயன்படுத்துவதில்ல. வானர கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வானர கூட்டம் மகரிஷி நமக்கு அந்த வானரம்ங்கிற வார்த்தைய பிரிச்சு சொல்லித் தர்றாரு. மகரிஷி தமிழ்ல எவ்வளவு வார்த்தைகள நமக்கு பிரிச்சு சொல்லி தராங்க பாருங்களேன். இப்ப மூலிகை அப்படின்னா மூலம் பிளஸ் ஈகை. இப்ப சந்தேகம் சந்து பிளஸ் ஏகம். 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு டவுட் வருது. அதான் சந்து சந்து ஏகம். ஏமாற்றம் ஏமம் பிளஸ் மாற்றம். ஏமம்னா தங்கம். அந்த காலத்துல மோசடி செஞ்சு தங்கத்த மாத்தி மோசடி செய்வாங்களாம். அதனால அது பேரே ஏமாற்றம்னு மாறிடுச்சு. இப்படி நிறைய வார்த்தைகள சொன்ன மகரிஷி நமக்கு வானரம்ங்கிற வார்த்தையும் சொல்றாங்க. வானரம்னா வால் பிளஸ் நரம். நரம்னா மனுஷன். அப்ப குரங்குக்கு என்ன பேரு? வால் உள்ள மனிதன். இப்ப இந்த அனுமனை நம்ம பார்க்கிறோம். இவருக்கு ராமருக்கு என்ன வித்தியாசம்? உடலளவுல எந்த வித்தியாசம் இல்ல. முடி வேணா கொஞ்சம் கூட இருக்கும். ஆனா வால் தானே எக்ஸ்ட்ராவா இருக்கு. அத வால் உள்ள மனிதன் தான் இந்த அனுமன். அத வானரம். மகரிஷி சொன்ன அந்த வார்த்தைக்கு பொருத்தமாக இந்த படம் இருக்கு. சோ இது இந்த வானரம் அப்படிங்கிறது. இந்த இந்த வானரமாகிய இந்த அனுமனுடைய ஒரு கதையில ஒரே ஒரு சின்ன சம்பவத்த மட்டும் பார்த்துட்டு, ராமாவதாரத்த பார்த்துட்டு அடுத்த அவதாரம் போறோம். ஏன்னா, அது நம்முடைய மனவளக்கலைக்கு கொஞ்சம் தொடர்புடையதாக இருக்கு. முக்கியமா சொன்னா நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்துடைய சின்னத்துக்கே தொடர்புடையதாக இருக்கக்கூடியது தான் இந்த அனுமனுடைய ஒரு சம்பவம். நம்முடைய சங்கத்துடைய சின்னம் என்ன? ஒரு உலகம் உருண்டை இருக்கும். நடுவுல ஒரு விளக்கு எரியும். அத சுத்தி ஒரு மனுஷன் இருக்கிற மாரி இருக்கும். அந்த விளக்குக்கு ஒரு தூண்டுகோல் இருக்கும். ஒரு பழமொழி கூட நமக்கு தெரியும். "சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும்." அப்போ அந்த விளக்கு, சுத்தி இருக்கிற மனுஷன், ஒரு தூண்டுகோல். அந்த தூண்டுகோல் தான் நம்முடைய தீட்சை குடுப்பது. நம்ம மன்றத்துல தீட்சை குடுக்குறோம். ஆசிரியர் தீட்சை குடுப்பது தான் அந்த விளக்க தூண்டுவது போல. அது விளக்கு தூண்டுனா தானாவே உள்ளுக்குள்ள இருக்கிறத வச்சு எரியும். அதுதான். இது அனுமனுடைய கதையில ராமாவதாரத்துல எப்படி வருதுன்னு பாருங்களேன். ராமரு ராமர் ஹனுமனுக்கு கட்டளையிடுவாரு. "நீ போய் இலங்கைக்கு போய் சீதைய பார்த்துட்டு வா." இந்த ஹனுமன் யாரு? இவர் வாயு புத்திரன். இவரு இவங்களுடைய அப்பா வாயு பகவான். இவனு இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இப்போ. இவன் பறந்து எவ்வளவு தூரத்துக்கு வேணா போவான். ஆனா பயம் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய கடல நான் எப்படி கடப்பேன்? ஐயோ! என்னால முடியாதே! அப்படின்னு அவன் கலங்கி நிக்கிறான். இந்த அனுமன் யாரு? இவன் சின்ன வயசுல இருக்கும் பொழுது, வானத்துல சூரிய உதயம் நடக்கும் பொழுது, சன்ரைஸ், சன்செட் ஆகும் பொழுது, இந்த சூரியன் ஆரஞ்சு நிறத்துல இருக்கும் இல்லையா? சோ சின்ன வயசுல இருக்கும்போது அனுமன் என்ன பண்ணுவாரு? அப்படியே வானத்துல பறந்து பறந்து மேல போவாராம். அதுவும் வானத்துல ஏதோ ஒரு ஆரஞ்சு பழம் தொங்குது. அத நான் சாப்பிட போறேன் அப்படின்னு ஓடி ஓடி போய் அத பறந்து பறந்து பிடிக்க போவான். அவ்வளவு தூரம் செயல் செயல் வீரம், செயல் திறன் உள்ள இந்த அனுமன், இவனுக்கு பயம் வருது. இவனுக்கு தயக்கம் வருது. என்னன்னா, என்னால கடல் தாண்டி இலங்கைக்கு போக முடியுமா? என்னால போக முடியாதுன்னு பயப்படுறான். அப்போ அப்ப அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு? ன்னா, என்னால இந்த கடல கடந்து இலங்கைக்கு போக முடியாது. ஆனா, ராம நாமத்த சொன்னா எனக்கு சக்தி கிடைக்கும். அதனால ராம நாமத்த நான் சொல்லி, நான் கடல கடக்கப் போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் ஸ்ரீராம், ஜெயராம் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனுக்கு விஸ்வரூபம் எடுப்பான். உடனே பறந்து கடல் கடப்பான். இப்ப கேள்வி, ராமரே இலங்கைக்கு பாலம் கட்டி தான் போனாரு அப்படின்னு வரும். ஆனா, ராமர் பேர சொல்லி இவன் பறந்தே கடல கடந்துட்டான். கடவுளே இவன பாலம் கட்டி போறாரு. இவன் கடவுள் பேர சொல்லி போயிட்டான். இதுதான் அந்த சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். நம்முடைய சங்கத்துடைய சின்னத்துல இருக்கக்கூடிய அந்த தூண்டுகோல். அதாவது விளக்கு எரியறதுக்கு உண்டான தேவையான எண்ணெய், நெருப்பு எல்லாம் அங்கேயே இருக்கு. தூண்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுதான் குரு. அதுபோல இந்த அனுமன் அப்படிங்கிற இந்த ஆன்மாவுக்கு தூண்டுகோல் ஒரு குருவாக அந்த குரு உதாரணத்திற்காக இந்த ராம நாமத்தையும், ராமனையும் உதாரணமாக அப்படி வச்சிருக்கிறாங்க. இத நாமளும் எடுத்துக்கொள்வோம். அனுமன் அவதாரமே பார்த்தீங்கன்னா, நம்முடைய அநாகத மையத்துடைய சிறப்ப குறிக்கிறது தான். அதான் அவரு நெஞ்ச பொளந்து காமிப்பாரு. உள்ளுக்குள்ள ராமரும், சீதையும் இருப்பாங்க.
சரி, இப்ப ராமாயணத்துடைய எசன்ஸ மட்டும் பார்த்துட்டு அடுத்த அவதாரம் போறோம் நேரம் கருதி. ராமாயணத்துல ராவணனுக்கு 10 தலை இருக்கும். 10 தலை. ராமன், அப்புறம் சீதை. இப்ப நம்ம அந்த படத்துல பார்க்கிறோம். சுருக்கமா ராமாயணத்துடைய சாராம்சம் என்ன? சீதை என்பது ராமனுக்கு சொந்தமானவள். ராமனுக்கு சொந்தமான சீதைய இந்த 10 தலை ராமன் கடத்தி கொண்டு போய் இலங்கையில வச்சிருக்காரு. இவர் போய் மீட்டு எடுத்து கொண்டு வர்றாரு. இதுதான் அதோடைய சுருக்கமான கதை சுருக்கம். இதுல ஏன் ராவணனுக்கு 10 தலை சொன்னாங்கன்னா, இந்த ராமர் அப்படிங்கிறது சுத்தவெளி, பரமாத்மா. சீதை அப்படிங்கிறது ஜீவாத்மா, அதாவது நாம. இந்த சீதை யாருக்கு சொந்தம்? ராமருக்கு சொந்தம். அதுபோல இன்னைக்கு 800 கோடி ஜனத்தொகையாக இருக்கக்கூடிய நாம யாருக்கு சொந்தம்? சுத்தவெளிக்கு சொந்தம். நாமெல்லாம் 800 கோடி ஜீவாத்மாக்கள். ஒரே ஒரு பரமாத்மா, அந்த சிவகலம், அந்த துரியாதீதம், அந்த சுத்தவெளிதான். அதனாலதான் மாதிரி சொல்லுவாங்க, இந்த நவக்கிரக தவத்துடைய முடிவுல, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி அப்பால் செல்லுகிறோம் சுத்தவெளி. இந்த நிலையை அறிவதற்கும் அடைவதற்குமே நாம் மனித பிறவி எடுத்திருக்கிறோம். அந்த வரியை நம்ம கவனிக்கணும். இந்த நிலையை அறிவதற்கும் அடைவதற்குமே மனித பிறவி எடுத்திருக்கிறோம். அப்ப யாரு வடிவெடுத்தா? சுத்தவெளி தானே வடிவெடுத்துச்சு, மனித பிறவி எடுத்திருக்கு. அப்ப மறுபடியும் அங்க போறதுதான். சுத்தவெளி தான் நம்மள உருவாக்குனது. அப்ப நாம வெறும் ப்ராடக்ட் தான். நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஓனர் யாரு? சுத்தவெளி. அதே போல சீதைக்கு ஓனர் தான் இந்த ராமர் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவுக்கு சொந்தமானது. இந்த சீதைய 10 தலை உள்ள ராவணன் கடத்தி கொண்டு போய் இலங்கையில வைக்கிறார். ஏன் 10 தலை வச்சாங்க? 8 தலை வைக்கலாம், 7 தலை வைக்கலாம். ஏன் 10 வச்சாங்கன்னா, இதுதான் நம்முடைய கர்ம இந்திரியங்கள் மற்றும் ஞான இந்திரியங்கள். நமக்கு கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5. மொத்தம் 10 இருக்கு நம்ம உடம்புல. இந்த ஆன்மாவானது சுத்தவெளிக்கு வெட்டவெளிக்கு சொந்தமான நம்முடைய உயிரானது, நம்முடைய கருமையமானது இறைவனை நோக்கி தவம் செய்து கருமைய தூய்மை அடைந்து அறிவின் முழுமை அடையாம, இது புலன் வழியிலேயே இயங்கி கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், இந்த 10 இந்திரியங்கள் வழியாகவே இயங்கி உண்மையான ராமர் கிட்ட போய் சேர முடியாம ராவணன் கிட்ட அடைபட்டது போல, நாம எல்லாரும் நம்முடைய கருமையும், நம்முடைய உயிர் மையம், நம்முடைய 10 இந்திரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்குது. அப்போ இந்த ராமர் என்ன பண்றாரு? பெரும் முயற்சி எடுத்து போர் நடத்தி மீட்கிறார். அந்த போர் தான் சுத்தவெளி குரு மூலமாக, வேதாத்திரிய மகரிஷி மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய தீட்சை. இப்படி தீட்சை கொடுத்து 10 தவம் கொடுத்து, உடற்பயிற்சி, காயகல்பம் தவம் எல்லாமே கொடுத்து ஒரு பெரும் போரை நடத்தி சுத்தவெளியிலிருந்து வந்த இந்த நம்முடைய கருமையத்தை மறுபடியும் துரியாதீத தவம் நல்லா செய்ய வச்சு பாவப்பதிவுகளை ஒழித்து மறுபடியும் சுத்தவெளிக்கே சொந்தமாக்குறாரு. அதுதான் இது. அப்போ இதைத்தான் ராமாவதாரத்துல அவங்க சுருக்கமாக அப்படி வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம அடுத்த அவதாரம் போறோம். இதற்கு அடுத்த அவதாரம் தான் பலராம அவதாரம். பலராம அவதாரத்தை பத்தி பெரிதாக சொல்லக்கூடிய தகவல் என்கிட்ட இல்ல. பலராமர் பாத்தீங்கன்னா கையில ஏர் வச்சிருப்பார். அது அந்த அறிவின் வளர்ச்சியை குறிக்கக்கூடியது. முதல்ல வாமனர் பாத்தீங்கன்னா கொடை வச்சிருப்பார். அப்ப அதுக்கடுத்து பரசுராமர் இந்த இரும்பாலான ஆயுதம் வச்சிருக்கிறார். அதன் பிறகு இந்த பலராமர் இவர் தான் அந்த ஏர், இந்த கலப்பை வச்சிருப்பாரு. அப்போ விவசாய வளர்ச்சி, அப்போ சமுதாயம் கூட்டுறவா வாழுது. அந்த அக்ரிகல்ச்சர்ல அவன் நல்ல சக்சஸ் ஆகுறான் மனித இனம். அப்போ உணவு உற்பத்தி தேவையெல்லாம் முடிஞ்சிருது. அந்த அறிவின் வளர்ச்சி, உணவு உற்பத்தி இதுல எல்லாம் தன்னிறைவு அடைகிறான் அப்படிங்கிறது தான் அந்த ஏர் குறிக்குது. ஆனா பலராமருக்கு முன்னாடியே ராமர் வந்துருது. ராமருங்கிறது ஒரு அரசன். அப்பனா அதுக்கு முன்னாடி காடுகள்ல பரசுராமர் மாதிரி வேட்டையாடி வாழ்ந்து கொண்டு இருந்த மனித இனம் அப்படியே ஒரு கூட்டாக ஜனத்தொகை கூடுது. நிறைய கூட்டணியாக மாறி அவங்க தங்களுக்குள்ள ஒரு அரசனை நியமிச்சு ஒரு கூட்டுறவாக வாழ்றாங்க. அப்போ ராம அவதாரம் அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மா தத்துவம் போக மக்கள் கூட்டமாக வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. தனக்குன்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு இயங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு குறிப்பதுதான் அந்த ராம அவதாரம். அடுத்து பலராமர், அதுக்கு அடுத்து பார்த்தா இந்த கிருஷ்ண அவதாரம். இந்த கிருஷ்ண அவதாரத்தை பத்தி பேசுவதற்கு அது எவ்வளவோ விஷயங்கள் உண்டு. சுருக்கமா 2 சம்பவங்களை மட்டும் பார்ப்போம். கிருஷ்ணம், நம்ம கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தை எல்லாமே சமஸ்கிருத வார்த்தை தான். சமஸ்கிருதத்துல கிருஷ்ணம் அப்படின்னு சொன்னா கருப்பு அப்படின்னு அர்த்தம். நம்ம பாட்டு கூட நமக்கு தெரியும், கண்ணா கருமை நிற கண்ணா அப்படின்னு.
சில பேர் சொல்லுவாங்க கண்ணனின் மேனி கடல் நீளம். அப்படியெல்லாம் கிடையாது. கண்ணன்ங்கிறது கிருஷ்ணங்கிறது கருப்பு தான். சமஸ்கிருதத்துல எப்படி கிருஷ்ணம்னா சமஸ்கிருத டிக்ஷனரியில கருப்புன்னு அர்த்தமோ, தமிழ் டிக்ஷனரியில கண்ணன் நம்ம சொல்றோம். கண்ணன் அப்படின்னா அது கன்னம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. கன்னம்னா கருப்புன்னு அர்த்தம். நம்ம முகத்துல இருக்கிற கண்ணன் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் உண்டு. நம்ம முகத்துல இருக்கிறதும் கண்ணன் தான். கன்னம் அப்படின்னா கருப்பு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் கண்ணன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ இறைவன் கருமை நிறமானவன் அப்படிங்கிறத அந்த காலத்துல உணர்ந்து வட இந்தியாவுல கிருஷ்ணர் என்றும், தென்னிந்தியாவுல கண்ணன் என்றும் நம்ம அப்படி அழைக்கிறோம். இதுல இந்த கிருஷ்ணர்ல பாருங்க, இவரு நெறைய இந்த கோபியர்களோட எல்லாம் லீலை செஞ்சாரு அப்படின்லாம் நெறைய வரும். அத பத்தி நாம சொல்லுவோம். இந்த கிருஷ்ணர் சுத்தவெளி தான் தெய்வம் அப்படிங்கிறத உணர்ந்து கிருஷ்ணங்கிற பேரை வச்சுட்டாங்க. இவரு குழந்தையா வளர்ந்துட்டு வர்றாரு. இதுல இவரு சின்ன வயசுல வெண்ணெய திருடி திம்பாரு. அதத்தான் இந்த படத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த படத்துல அவருடைய தாய் யசோதை பல வீடுகள்ல போய் இவன் வெண்ணெய திருடி திம்பான். தன் வீட்டிலயும் திருடி சாப்பிடுவான். அவங்க அடிப்பாங்க. அடிச்சு கயிறால கட்டியெல்லாம் வைப்பாங்க. அந்த கிருஷ்ணருக்கு தாமோதரன் அப்படிங்கிற ஒரு பேரு நமக்கு தெரியும். தாமோதரன் அப்படிங்கிற பேரு, இது என்ன இந்த பேரு என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நான் இந்த பேரு நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டேன். என்னதான் தாமோதரன்னா என்ன? அப்படின்னா, தாமம் பிளஸ் உதரன் அப்படின்னு அர்த்தம். தாமம் அப்படின்னா கயிறு சமஸ்கிருதத்துல. உதரம் அப்படின்னா உதிரம்னா ரத்தம். இந்த யசோதை என்ன பண்ணுவாங்க, நீ வெண்ணெய் திருடுவியா திருடுவியான்னு சொல்லி சொல்லி எங்கேயும் போகக்கூடாதுன்னு கட்டி கட்டி வைத்து, இந்த கிருஷ்ணன் உடம்புல பூரா ரத்த காயமா. இந்த கயிற்றால வந்த ரத்த காயம். அதனால அவனுக்கு பேரு தாம உதரன். கயிற்றால் வந்த ரத்த காயங்களை உடையவன் அன்னையால அப்படின்னு தான் தாமோதரன்ங்கிற பெயர் வந்தது. இப்போ ஒரு நாள் செக் பண்றாங்க. நீ திருடுனியா? இல்லன்னு சொல்றான். சரி நீ வாயை திறந்து காமி. வெண்ணெயை நான் செக் பண்றேன்னு வாயை திற. அப்படி திறக்கும் பொழுது யசோதை பார்த்து அதிர்ந்து போறாங்க. குழந்தை கிருஷ்ணர் வாயை திறக்கிறான். உள்ளுக்குள்ள இந்த பிரபஞ்சமே அங்க இருக்கு. இந்த பிரபஞ்சமே அங்க இருக்கு அப்படிங்கிறது சுத்தவெளி தத்துவம். சுத்தவெளிக்குள்ளதானே இந்த சக்தி களம், இந்த பேரியக்க மண்டலம் இருக்கு. அதுக்குள்ளதான் ஒரு கேலக்ஸி 10,000 நட்சத்திரங்கள் உள்ள ஒரு கேலக்ஸி இருக்கு. அதுக்கு உள்ள ஒரு மூலையில சூரிய குடும்பம் இருக்கு. அந்த மூலையில பூமியில நாம உட்கார்ந்திருக்கிறோம். அப்போ இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இந்த சுத்தவெளிக்குள்ள இருக்குங்கிறது தான் கிருஷ்ணருக்குள்ள இந்த பிரபஞ்சம் இருக்கு அப்படிங்கிறது. இந்த சுத்தவெளிதான் தெய்வங்கிறத நம்ம முன்னோர்கள் உணர்ந்துதான் கருப்பு சாமின்னு பேர் வச்சாங்க. கருப்பு சாமி, கருப்பையா, இருளப்பன் போன்ற பெயர்கள் எல்லாமே சுத்தவெளியை குறிக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப வெள்ளச்சாமி, வெள்ளையான்னா யாரு? இந்த வெள்ளச்சாமி, வெள்ளையா, வெள்ளையப்பன் இது எல்லாமே சக்திகளத்த குறிக்கக்கூடியது. அதாவது பிரபஞ்சம் ஃபுல்லா வெளிச்சமாக, இயக்கமாக இருக்குங்கிறத வெள்ளையப்பன், வெள்ளச்சாமி அப்படிங்கிறதெல்லாம். சரி, இப்ப இந்த கிருஷ்ணனுடைய பால்ய சம்பவத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து மனவளக்கலைக்கு தொடர்பான விஷயங்கள் நிறைய இருக்கு. அத சொல்ல முடியாது. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த கிருஷ்ணர் பல கோபியர்களோட லீலைகள் புரிவார். கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு ஒரு சில கூட்டம் எல்லாம் தமிழ்நாட்டுல உண்டு. இவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாள் பார்த்தேன், இந்த ஈவ் டீசிங் கேஸ்ல அரெஸ்ட் பண்றதா இருந்தா கிருஷ்ணரை தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். அவர் தான் நிறைய பேரை ஈவ் டீசிங் பண்ணாரு அப்படின்னு சொல்லி மக்களுடைய மனசை புண்படும்படியாகவே நம்முடைய நம்பிக்கைகளை உடைப்பதற்காகவே பேசுவாங்க. ஆனா உண்மை அப்படி கிடையாது. அந்த ஒரு கிருஷ்ணர் பல கோபியரோட லீலை செய்தார் அப்படிங்கிறது அதெல்லாம் 200 கோடி ஜனத்தொகை. அந்த கோபியர்கள் எல்லாம் வேற யாரும் கிடையாது, நாம தான். இப்படி ஒரே ஒரு சுத்தவெளிதான் மகரிஷி நமக்கு இறை வணக்கத்துல சொல்றாங்க இல்லையா, வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிமவன். ஒவ்வொருவருடைய உயிரிலையும் இறைவன் அறிவாக இருக்கிறான். அப்ப அந்த கிருஷ்ணர் ஒவ்வொரு கோபியர் கூடயும் தனித்தனியா அவன் லீலையை பண்ணுவான். அதுதான் ஒவ்வொரு கருமையத்துக்குள்ளேயும் உட்கார்ந்துகிட்டு அவர் ஆட்சி செய்வார். அதுதான் அந்த ஒரு பரமாத்மா பல ஜீவாத்மாக்களை அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் செய்து அவருடைய வாழ்க்கையில திருவிளையாடல் செய்வது அப்படிங்கிறதுதான் கிருஷ்ணர் அப்படி விளையாண்டது அப்படின்னு. அடுத்து இப்போ எனக்கு அந்த சொன்ன அந்த சம்பவம் என்ன இதுதான். இந்த மகாபாரத போர். இந்த மகாபாரதத்துல அந்த போர்ல தான் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. அந்த கீதை மகரிஷிட்ட கேட்கிறாங்க, ஏன் சுவாமிஜி இந்த மாதிரி, அதாவது ஏன் இந்த போர்க்களத்துல போய் உபதேசிச்சாங்க கீதைய? அதுக்கு மகரிஷி சொல்லுவாங்க, அந்த காலத்துல மக்கள் பெரும்பாலும் மனிதன் எதிரி என்ற பெயர் வைத்து போர் புரிந்தே மக்கள் வாழ்ந்தாங்க. அதனால நல்ல விஷயத்த கூட போர்க்களத்துல சொன்னாதான் மக்களுக்கு ரீச் ஆகுங்கிற அளவுக்கு தான் மக்கள் அப்படி முரட்டுத்தனமா வாழ்ந்ததுனால நல்ல விஷயத்தையும் அந்த பேக்ரவுண்ட்ல சொன்னாங்க.
இப்போ இந்த இந்த படத்துல 5 குதிரைகள் இருக்கக்கூடிய ஒரு ரதம். அதுக்குள்ள அர்ஜுனன், கிருஷ்ணர் டைரக்ஷன் பண்றாரு. இதுதான் நம்முடைய மனுஷ உடம்பு. அந்த 5 குதிரைகள் அப்படிங்கிறது நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள். நம்முடைய நம்முடைய 5 புலன்கள். அழுத்தம், ஒளி, சுவை உள்ள அந்த இது. அடுத்து அந்த அர்ஜுனன் தான் நம்முடைய இந்த இடத்துல ஜீவாத்மா. நம்முடைய கருமையம், நம்முடைய உயிர். இந்த இடத்துல கிருஷ்ணர் தான் நம்முடைய குருவாகவோ அல்லது சுத்தவெளியாகவோ நம்ம கொள்ளலாம். இதுதான். இப்ப அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனவளக்கலையில செயல் விளைவு தத்துவத்திற்கு பொருத்தமாக ஒரு சம்பவத்த நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் இப்ப பார்க்கிறோம். இப்ப மகாபாரத போர் முடிஞ்சிருச்சு. இந்த அர்ஜுனன் அழுதுகிட்டு இருக்கான் இப்போ. என்ன ஏன் கிருஷ்ணா, ஏன் அர்ஜுனா அழுகுற நீயே? அப்படின்னு. இல்ல கிருஷ்ணா, உன் பேச்ச கேட்டுட்டு நான் என்னுடைய என்னுடைய சகோதரன் துரியோதனனை கொலை செஞ்சுட்டேன். எனக்கு என்னுடைய குருவான துரோணாச்சாரியரை கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவான். என் குரு, என் சகோதரனையும் நான் கொலை செஞ்சுட்டேன் உன் பேச்ச கேட்டு. கிருஷ்ணர் எவ்வளவோ சமாதானம் பண்ணுவாரு. அவன் கேட்க மாட்டான். அழுதுட்டே இருப்பான். அப்படியா? சரி. நீ அதோ தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு. அந்த மலை உச்சிக்கு போ. அங்க ஒருத்தன் இருக்கிறான். அவன்கிட்ட சொல்லு. அவன் உனக்கு விளக்கம் குடுப்பான். சரி இவன் போறான். அங்க போனா மலை உச்சியில ஒரே ஒரு தலை மட்டும் இருக்கு. ஒரு கல்லு மேல தலை. அது இந்த போர பார்த்துட்டு இருக்கு. "நீ யாருப்பா? நீ ஒரு தலை மட்டும் தான் இருக்கே" அப்படின்னு. "நான் அந்த மாரி ஒரு அசுரனா இருந்தேன். கிருஷ்ணரால கொலை செய்யப்பட்டேன். அதனால வரம் கேட்டேன். நடக்கப் போற மகாபாரத போர நான் பார்க்கணும்" அப்படின்னு. அவரு வரம் குடுத்தாரு பார்த்தேன். "நீ யாரு? நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு. "நான் அர்ஜுனன். இந்த மாரி கிருஷ்ணர் பேச்ச கேட்டு தான் நானு என்னுடைய குருவ கொலை செஞ்சுட்டேன். என்னுடைய சகோதரன கொலை செஞ்சுட்டேன்." அப்போ அவர்ட்ட வருத்தப்பட்டேன். அவர் உன்கிட்ட அனுப்பி வச்சாரு. உடனே இந்த அசுரன் சொல்லுவான், "என்னது நீ போய் துரோணர கொன்னியா? நீ போய் துரியோதன கொலை செஞ்சியா? இல்லையே! நான் உன்ன போர்க்களத்துல பார்க்கவே இல்லையே! உன்னைய நான் இப்ப தான பார்க்கிறேன்" அப்படின்னு. "நான் பார்த்தப்போல கிருஷ்ணர் தான சங்கு சக்கரத்த ஏவுனாரு. அந்த சங்கு சக்கரம்ல போய் துரியோதனன கொலை செஞ்சது. அவரு மறுபடியும் சங்கு சக்கரத்த ஏவுனாரு. அதுதான் போய் துரோணர கொலை செஞ்சது. உன்னைய நான் போர்க்களத்துல பார்க்கவே இல்லையே" அந்த இடத்துல தான் அந்த அர்ஜுனன் உணர்றான். ஓ! எல்லாமே இறைவனுடைய செயல். இந்த இடத்துல பாருங்க, மகிழ்ச்சி நமக்கு சொல்வது, யாரும் யாருக்கும் எத்தகைய கெடுதலும் அவரவர் விருப்பப்படி செய்துவிட முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய கருமையத்துல, உயிர் மையத்துல பாவப்பதிவு இருக்கு. அது செயலாகி மலரக்கூடிய காலம் வரும் பொழுது, இன்னொரு மனிதனை கருவியாக பயன்படுத்தி அவர்களை தூண்டி, அவர்கள் மூலமாக அந்த உயிர் தூய்மை நமக்கு நடக்குது. இதத்தான் இந்த மகாபாரத பொருள். துரியோதனுடைய கருமையும் பாவப்பதிவுகளால நிரம்பி வழியுது. இதுக்கு மேல அவன் உயிரோட இருந்தா அந்த உலகத்திற்கு அவன் கொரோனா வைரஸ் மாதிரி தான். அவன அழிக்கணும். அப்போ அவனுடைய பதிவு முடிவாகக்கூடிய நேரம் வந்துருச்சு. அர்ஜுனனுக்கு நாட்ட மீட்க வேண்டிய தர்ம வழியில நிற்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை தேவை இருக்கு. அப்ப 2யும் இணைத்து கிருஷ்ணர் தான் இவன் மூலமாக ஏவி அவனுடைய கருமத்த குளோஸ் பண்றாரு. இப்படித்தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் நடக்குது. இப்ப நம்ம நேரம் கருதி நம்ம இன்னும் ஒரு 5 நிமிடம் இருக்கு. இப்போ கடைசி அவதாரமாகிய கல்கி அவதாரத்த பத்தி பார்க்கிறோம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் சஸ்பென்ஸான அவதாரம். மத்த பேரு தசாவதாரம்னு நம்ம சொன்னாலும் 9 அவதாரத்த பத்தின விளக்கங்கள் தான் இருக்கும். இனிமே தான் வரப்போகுது தசாவதாரம் அப்படின்னு தான் நம்ம படிப்போம். அப்படியெல்லாம் இல்ல, தசாவதாரம் வந்துருச்சு. இப்போ ஒரு கூகுள்லயோ, Facebookலயோ தசாவதாரம்னு போட்டா 10 அவதாரம் படம் வரும். அதுல சில பேர் புத்தர வச்சிருப்பாங்க. புத்தர் ஆனது விஷ்ணுவுடைய அவதாரம். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம எல்லாருமே விஷ்ணுவுடைய அவதாரம் தான். கல்கி அவதாரம் பாருங்களேன். இனிமே தான் பெருமாள் வரப்போறாரு. அவரு ஒரு வெள்ள குதிரையில வருவாரு. கல்கி அவதாரம் என்பது வேறு ஒன்றுமே இல்ல. காந்த தத்துவம் தான் கல்கி அவதாரம். இந்த வெள்ளை நிறமான குதிரை அப்படிங்கிறது தூய்மையான காந்த சக்தியை குறிக்கக்கூடியது. இதற்கு மகரிஷி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. பாரதியாருடைய பாடல். பாரதியார் என்பவர் மகரிஷியுடைய சமகாலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அந்த மகான் அவருடைய பாடல், "உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பர் வேதியரே." அதாவது உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பர் வேதியரே. இந்த வெள்ளம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து மகரிஷி சொல்லுவாங்க. வெள்ளம்னா வெல் பிளஸ் அம். வெல்னா வெண்மை. வெண்மை அப்படிங்கிறது தூய்மையான, அப்படிங்கிறது காந்த சக்தி. தூய்மையான காந்த சக்தி இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கு. ஒரு மெகா நெட், அதான் மேக்னெட்டுங்கிறது. ஒரு காந்த சக்தி இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிறத உணர்ந்துதான் அந்த வெள்ளம்ங்கிற வார்த்தையை பாரதியார் பயன்படுத்தினாரு அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க.
அதுதான் அந்த தூய்மையான காந்த சக்தி இந்த கல்கி அவதாரத்துல சொல்றாங்க. எப்படி? இந்த வெள்ளை குதிரையில போறான். அவனுக்கு கடிவாளம் இருக்கு. அப்போ சாதாரணமா நடந்து போயிட்டு, நடந்தோ, ஓடியோ போனா நம்முடைய லட்சியத்தை அடையறத விட, ஒரு குதிரையில கடிவாளத்தோட அது நம்ம பயணிக்கும் பொழுது, நம்முடைய லட்சியத்தை வேகமா போய் ரீச் பண்ணிரலாம் இல்லையா? நம்முடைய டெஸ்டினேஷன ஈஸியா ரீச் பண்ணிரலாம். இதுதான் காந்த சக்திய என்னைக்கு இந்த மனித இனம் கண்டுபிடிச்சதோ, அப்ப இருந்து இறைவனை நோக்கிய அந்த பரிணாம வேகம் முழுமை இன்னும் வேகமாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. உதாரணமாக மகரிஷி சொல்லுவாங்க, "காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலையை அறிய முடியாது. கருமையம் அறியாமல் அறிவினை அறிய முடியாது." அப்ப இந்த காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலையை அறிய முடியாதுன்னா, மகரிஷி இன்னைக்கு மனவளக்கலையில நமக்கு பாதிக்கு பாதி பயிற்சிகள் போக, மிச்ச பாதி பார்த்தீங்கன்னா காந்த தத்துவம் தான். அது எல்லாமே பிசிக்ஸ் சப்ஜெக்ட் நம்ம நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டோம். காந்த தத்துவம், வான்காந்தம், ஜீவகாந்தம், பிரம்மஞானம் போன்ற நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே காந்த தத்துவம் தான். இந்த காந்தம்ங்கிறது என்னது? காந்தத்தை வச்சுதானே மின்சாரம் வருது. மின்சாரம் மின்சாரம் அப்புறம் கெமிஸ்ட்ரி இதெல்லாமே காந்தத்துல இருந்து வர்றதுதான். இப்ப காந்த சக்தியுடைய சிறப்பு காந்தத்தை என்னைக்கு கண்டுபிடிச்சானோ, அப்பயே இந்த கல்கி அவதாரம் வந்துருச்சு. அப்போ இப்ப எப்ப கரண்ட் கண்டுபிடிச்சாங்க? இப்ப சுமார் ஒரு 100 வருஷம் அல்லது ஒரு 150 வருஷம். 150, 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கரண்ட் கண்டுபிடிச்சாங்க. கரண்ட்ங்கிறது என்ன? மகரிஷி சொல்றாங்க எலக்ட்ரிசிட்டினா என்ன? ஒளியும் ஒளியும், லைட்டும் சவுண்டும் சேர்ந்தா அதுதான் எலக்ட்ரிசிட்டி. அப்ப அதே போல கெமிக்கல்னா என்ன? மகரிஷி சொல்றாங்க டேஸ்டும் ஸ்மெல்லும் சேர்ந்தா அதுதான் கெமிஸ்ட்ரி. அதான் கெமிக்கல். இப்ப கெமிக்கலுக்கு ஆதாரமா இருக்கிறது எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டிங்கிறது லைட்டும் சவுண்டும் சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்பல்லாம் மழை பெய்யுது. மழை பெய்யும் பொழுது நமக்கு மின்னலும் வரும், இடியும் வரும். அந்த மின்னலுங்கிறது லைட்டு, இடிங்கிறது சவுண்டு. அது 2 சேர்ந்து எலக்ட்ரிசிட்டி. அப்போ எலக்ட்ரிசிட்டில இந்த 2 தான் இருக்கு. அந்த எலக்ட்ரிசிட்டி லைட்டு, சவுண்ட் எங்க இருந்து வரும்? பிரஷர்ங்கிற காந்தத்துல இருந்து தானே வரும். அப்போ காந்தத்த அதோடைய அப்ளிகேஷன என்னைக்கு கண்டுபிடிச்சு கரண்ட்டாக மாத்துனாங்களோ, அன்னைக்கே கல்கி அவதாரம் தொடங்கிருச்சு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 100 வருஷமா தானே மனுஷன் இனம் எவ்வளவு வளர்ந்திருக்கு. இன்னைக்கு கூட இந்த Zoom மீட்டிங் யூஸ் பண்றோம். WhatsApp, Facebook, ஃபோன் கால் இது எல்லாமே எவ்வளவு வந்துருச்சு பாருங்க. 100 வருஷத்துக்குள்ள நமக்கு எவ்வளவு வளர்ச்சி பாருங்க. இறைவனை நோக்கிய நம்முடைய பயணம் எளிதாகிருச்சு பாருங்க. முன்னாடி எல்லாம் ஒரு ஸ்பீச் நம்ம கேட்கணும்னா மன்றத்துக்கு போய் உட்கார்ந்தா கேட்கணும். இப்ப Zoom மூலமாவே கேட்க முடியுது. இது எல்லாமே இறைவனை நம்ம வேகமா நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ வெள்ள குதிரையில ஏறி அவனுடைய பயணம் விரைவுபடுவது போல, காந்தம் அப்படிங்கிற அந்த குதிரையில ஏறி, காந்தத்துடைய அப்ளிகேஷன் ஆகிய எலக்ட்ரிசிட்டில இருந்து Zoom ஆப் வரைக்கும் எல்லாவற்றையும் மனுஷன் பயன்படுத்தி இறைவனை நாம நெருங்கி விட்டோம் அப்படிங்கிறது தான். அப்ப முழுக்க முழுக்க காந்தத்தை நம்ம உணர்ந்துட்டோம். இந்த நேரத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஒரு 50 வருஷத்துக்குள்ள நம்முடைய வேதாத்திரி மகரிஷியுடைய மனவளக்கலை மன்றங்கள் பரவிட்டு இருக்கு. அப்ப காந்தத்துடைய முழுமை வந்துகிட்டு இருக்கு. அதே போல அது அப்ளிகேஷன் முழுமையாகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்முடைய இயக்கம் பரவிக்கிட்டு இருக்கு. அப்ப இறைவன் எப்படி அருமையா காய் நகர்த்துறாரு பாருங்க. நம்முடைய டெஸ்டினேஷனான அறிவு முழுமை அது முக்தி அப்படிங்கிறத நோக்கிதான் இரையாற்றல் எல்லாரையும் நகர்த்திக்கிட்டு இருக்கு. அப்படி அறிவு முழுமையாவதற்கு காந்த தத்துவத்தை அறிந்தாதான் சுத்த வழியை உணர முடியும். அதத்தான் மாதிரி சொல்லுவாங்க. அந்த காலத்துல காந்தம் இல்ல. அதுதான் முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்று உணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். அருணகிரிநாதரை பத்தி சொல்லும் பொழுதுதான் மகிழ்ச்சி இந்த பாடலை சொல்லுவாங்க. அவர் காந்த தத்துவத்தை உணர்ந்த ஒரு மகான். அவர் ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் பெருமானே அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் உணர்ந்துட்டேன். நீதான் மனமாக வந்திருக்க. மக்களுக்கு என்னால சொல்ல முடியலையே. ஏன்னா அருணகிரிநாதர் காலத்துல எலக்ட்ரிசிட்டி இல்ல. அதனால சொல்ல முடியல. அப்படி அவர் முட்டி மோதி நின்றார். அருணகிரிநாதர் அப்படியெல்லாம் முட்டி மோதி நின்றார். ஆனா இந்த நாள் ஏற்றம் பெற்ற மின்சாரம் கொண்டு அதை எளிதில் விளக்கிடலாம். அந்த எலக்ட்ரிசிட்டி தான் மின்சாரம் தான் காந்தத்துடைய அப்ளிகேஷன். அதோடைய அப்ளிகேஷன் தான் மத்த எல்லாமே. அந்த வகையில கல்கி அவதாரம்ங்கிறது காந்த தத்துவம்ங்கிறதான். அது மின்சாரத்தை பயனுள்ள முறையில என்னைக்கு கண்டுபிடிச்சாங்களோ, இது அதுதான் கல்கி அவதாரம் எடுத்த நாள் என்று சொல்லி காந்த தத்துவத்தை மகிழ்ச்சியுடைய காந்த அந்த நூல்கள் எல்லாம் நம்ம படித்து இன்னும் அதை பத்தின டீப்பான அறிவை நம்ம தெரிந்து கொள்வோம் என்று கூறுகிறோம். இப்போ இறுதியாக நம்முடைய உரையை நிறைவு செய்கிறோம். அப்ப தசாவதாரம் அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் உயிரின பரிணாமத்துல பிரபஞ்ச பரிணாமம், உயிரின பரிணாமம் பிளஸ் நம்முடைய கோல் டெஸ்டினேஷன் எல்லாவற்றையும் உணர்ந்து மிகுந்த பொறுப்போட மிகுந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த கதைகளை கட்டமைச்சு இந்த கதைகள் மூலமாக உள்ள கருத்துக்களை வச்சு நமக்கு இப்படி வழி நடத்திட்டு போயிருக்கிறாங்க. அந்த முன்னோர்கள் வைணவர்களுடைய அறிவை நம்ம வணங்கி அவர்களை
அவனுடைய அறிவை போற்றுவோம், வணங்குவோம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த திருப்பூர் மண்டலத்திற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க